நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷிப்பனுமான ஏக இறைவனும் பரம்பொருளும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இறைவன் மனிதனை படைத்து மனிதனுக்கு மனமும் படைத்து மனதில் விருப்பு வெறுப்பு உணர்வு உணர்ச்சி இதை கொண்டு உங்களில் செயலில் அழகானவர் யார்? இறைவன் மனிதனை படைத்து மனிதனுக்கு மனம் படைத்து மனதில் விருப்பும் கொடுத்து உணர்வு உணர்ச்சியும் கொண்டு உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக சிரிப்பும் அழுகையும் மனிதனுக்கே உரித்தான ஒன்று. சிரிப்பும் அழுகையும் மனிதனுக்கே உரித்தான ஒன்று. சிரிப்பும் அழுகையும் உணர்வும் உணர்ச்சியும் கொண்டது. சிரிப்பு அழுகை ரெண்டும் உணர்வையும் உணர்ச்சியும் கொண்டது. உணர்வுக்கான சிரிப்பு, உணர்ச்சிக்கான சிரிப்பு. உணர்வு என்பது நல்லெண்ணம் கொண்டு அந்த உணர்வுக்கான சிரிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு வகையான சிரிப்பில் பல வகை இருக்கு இல்லையா? இப்போ மனம் நிறைவு பெறும் போது, மனம் திருப்திப்படும் போது, வெற்றி காணும் பொழுது, மகிழ்ச்சி அடையும் பொழுது அதற்கான சிரிப்புன்னு இருக்குது. உணர்வான சிரிப்பு அன்பு, பரிவு, பாசம், இதுக்கான ஒரு சிரிப்பு இருக்கு. பணிவு, பண்பு, மரியாதை கொண்ட சிரிப்பு இருக்கு. நிறைவு, வெற்றி, மகிழ்ச்சிக்கான சிரிப்பு இருக்கு. இது தாண்டி உணர்ச்சியான சிரிப்பு இருக்கு. ஏளனமான சிரிப்பு, பெருமையான சிரிப்பு, ஆணவத்தில் சிரிப்பு, அலட்சியாட்டத்தில் சிரிப்பு, பிறரை ஏளனம் பண்ணும்போது வர சிரிப்பும், போராமையிலையும் போட்டிலையும் வர சிரிப்பும், இது உணர்ச்சியான சிரிப்பு. அழுகை என்பது கவலை வரும்போதும் துக்கப்படும் போதும் உணர்ச்சிகள் ஆகும்போது இருக்க அழுகையும் இருக்குது. உணர்வு பெறும்போது மன நிறைவாகும் போது ஆனந்த கண்ணீர் சொல்வாங்க. அதுக்கான இதெல்லாமே மனிதனுக்கு உரித்தானது. இப்படி சிரிப்பை வெளிப்படுத்துறதும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதும் அதே நேரத்தில் உணர்ச்சியை வெளிப்படுத்துறதும் அழுகை வெளிப்படுத்துறதும் இது மனிதனுக்கே உரித்தானது. அப்போ எல்லாரும் தெரியும், ஏப்பா இப்படி உண்மையாக இருக்கிற, கொஞ்சம் சிரிச்சுட்டே இருக்கலாமே, சிரிச்சா நல்லா இருக்கும், முகம் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிக்கவே மாட்டுறாங்கப்பா அப்படின்வாங்க. எப்போ பார்த்தாலும் கோபமாக இருக்க மாதிரி இருக்கு, அழுதுகிட்டே இருக்கிறான், ரொம்ப அழுகாத, அழுத ஆகாது, உடம்புக்கு ஆகாது, வீட்டுக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது சொல்லுவாங்களே இல்லையா? அதுக்கு சிரிக்கும் போது சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்காத, நாளைக்கு அழுக போற அப்படிங்குவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அப்படி சிரிக்காட்டாலும் ஏன் சிரிக்கான்னு கேட்பாங்க. சிரிச்சாலும் ரொம்ப சிரிக்காத, நாளைக்கு அழுக வேண்டியது வரும் அப்படின்வாங்க. கொஞ்சம் வச்சுக்கோ, நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே அழுகும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருக்காத, வீட்டுக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது, தர்த்தனியம் அது, பறக்கத்து வராது, லட்சுமி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெரும்பாலும் வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாரும் சிரிக்க தான் விரும்புகிறாங்க. ஆனால் சூழலும் சந்தர்ப்பமும் அழுகையில் தான் நிற்கிது. சில நேரங்களில் அழுகை வெளிப்படுத்திடுவாங்க, சில பேர் அழுகையை மனக்குழுமலாகவே வச்சுப்பாங்க, சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. இப்போ இந்த மனம் உணர்வு பெறும்போதும் உணர்ச்சி வரும்போதும் சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வருது. இரவு பகல் மாறி மாறி வர மாதிரி வாழ்க்கையில் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷங்களும் மாறி மாறி வருது. அப்போ மனிதன் தன் மனதை கொண்டு வெளிப்படுத்தும் போது தான் இந்த அழுகையும் சிரிப்பும் வருது. இதுதான் சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவாங்க. சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்ப்பா பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க, மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. அப்போ சிரிப்பில் பல வகையாக இருக்குது, அழுகையிலையும் பல சூழல் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர் இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, அந்த சிரிப்பு வேற.
பார்வையற்றவர் இருப்பாங்க. கணவனுக்கும் பார்வை தெரியாது, மனைவிக்கும் பார்வை தெரியாது. கணவன் மனைவி பார்த்துருக்க மாட்டாங்க, மனைவி கணவன் பார்த்துருக்க மாட்டாங்க, பிள்ளையும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எப்பயுமே அவங்க ஒரு பொன்முருள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சிரிப்பு அழகாக இருக்கும், அதில் ஒரு பணிவு இருக்கும், அதில் ஒரு கண்ணியம் இருக்கும், ஏதோ ஒரு மன நிறைவு, அவங்களுக்கு ஒரு திருப்தி. மனைவியை பார்க்கல, ஆனால் மனைவிட்டு இருக்க அந்த அன்பும் உணர்வும், கணவனை அவங்க பார்க்கல, ஏன்னா பார்வை இல்லை, கணவனையும் பார்க்கல, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசமரம், அந்த உணர்வு, அந்த அன்பு, அந்த ஒரு சிரிப்பு. பிள்ளையும் பார்க்கல, அந்த பிள்ளைகிட்ட இருக்க ஒரு மன நிறைவு. இப்படி அந்த நிறைவுல பார்வை இல்லாட்டாலும் அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா துன்பப்படுறதை பார்த்தும் கஷ்டப்படுறதை பார்த்து சிரிப்பாங்க. அவனுக்கு நல்லா வேணும், இது வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு அசட்டு சிரிப்பு இருக்கும். அப்போ இந்த சிரிப்பில் அத்தனை வகை இருக்குது. இது உணர்வும் உணர்ச்சியும் கொண்டு வெளிப்படுத்த முடியும் இல்லையா? இப்போ மனிதன் சிரிக்கதை விரும்புகிறான். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் எப்படி சிரிக்கிறாங்க? குடும்பத்தை சிரிச்சுக்கிறது இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே சிரிப்பு கிடையாது, பெற்றோர் பிள்ளைகளே சிரிப்பு கிடையாது. ஆனால் எப்படி சிரிச்சுக்கிறாங்க? ஒரு செல்ஃபோனை பார்த்து, கால் ஹெட்ஃபோனை பார்த்து, அதில் ஏதாச்சும் ஜோக்கு, அதில் வேடிக்கை விளையாட்டு, அதை கூட சிரிச்சுக்கிறாங்க. டிவி பார்த்து அதில் வர ஜோக்கு பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி டிவி முன்னாடியோ இல்லை செல்ஃபோனோ வச்சுக்கிட்டோ தனத்தானே சிரிச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ சிரிப்புன்றது அவசியமாக இருந்தாலுமே அதில் எத்தனை வகை இருக்குது. அப்போ அழுகை தேவையில்லை, அழுகை கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனாலும் அந்த சூழலும் சந்தர்ப்பையும் மனக்கும்போடும் அந்த அழுகை வெளிப்படுத்துது இல்லையா? அப்போ இது மனிதனுக்கு இயல்பான ஒன்று தான். ஆனால் மனிதன் அதிகமாக விரும்புறது நம்ம அழுக வேண்டாம், அழுகாமல் அந்த வாழ்க்கையில் அழுகையே கூடாது, கஷ்டமே கூடாது, துன்பம் கூடாது. ஏன்னா அழுகை எப்போ வருது? நினைச்சது நடக்கல, நினைச்சது கிடைக்கல, கிடைச்சது நமக்கு பயன் தரல, ஏதோ தோல்வி அடைஞ்சிட்டேன், அல்ல உறவுகள் எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இப்படி அந்த இழப்பு அல்லது துக்கம் இல்லையா? அப்போ இந்த அழுகு வருது. அதே சந்தோஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. பெருமை கொள்ளும் போது இருக்க சிரிப்பு வேற, மகிழ்ச்சியில சிரிப்பு வேற, சந்தோஷத்துல மன நிறைவுல சிரிப்பு வேற. அப்ப மனிதனுக்கே உரித்தான ஒன்று சிரிப்பும் அழகியும் ஒன்று, வேற எந்த உயிரினத்துக்கும் அது கிடையாது. இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு மனம் இருக்குது, அதுல விருப்பம் இருக்குது, அதுல வெறுப்பு இருக்குது, உணர்வு உணர்ச்சி இருக்குது இல்லையா? இது கூட தான் மனிதன் இயல்பா வாழ்றது. இப்போ யாரையாச்சும் முன்ன அறிவும் இல்லாமல் பார்த்தா கூட ஒரு சிரிப்பு சிரிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு அறிவும் ஆயிரும் இல்லையா? முன்ன அவங்களுக்கு தெரியாது, சும்மா ஒரு பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போதோ, எங்கேயும் யாரும் அறிவும் இல்லாத ஒருத்தர் பார்க்கும்போது திடீர்னு அவங்க பார்த்து கொஞ்சம் சிரிச்சாங்கன்னா நம்மளும் சிரிச்சிருவோம். அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிக்கும், இந்த ஊர் எங்கேருந்து வரீங்க அப்படி பழக ஆரம்பிச்சோம். அதே முறைச்சிட்டே இருந்தால் விலைக்கு போய் நிற்பாங்க. அப்போ இது என்ன நம்ம உணர்றோம் அப்படின்னா, சிரிப்புங்கிறது மனிதனுக்கு அவசியமாக இருந்தாலுமே அதில் வந்து உணர்வோடு இருக்கணும், உணர்ச்சியில் இருக்கக்கூடாது. அழுக மனிதனுக்கு சூழல் இருக்குது, அதே நீங்கள் உணர்ச்சியில் இருக்கக்கூடாது, உணர்வான இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்போ நம்ம பார்க்குறோம் மனிதனுக்கு சிரிப்பு எந்த அளவுக்கு தேவை இருக்குது, அந்த சிரிப்பை கொண்டு தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சி பெறுறவங்க தெரியும். ஆனால் வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் குறைவாக சிரிங்க, அதிகமாக அழுங்கன்னு சொல்லுது. இப்போ ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க, கேள்வி என்ன கேட்குறாங்க, இப்போ மனிதனுக்கு சிரிப்புன்னு ஒரு அவசியமாக இருக்குது, சிரிப்பு தான் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, சிரிப்பு தான் மனிதனுக்கு இல்லை ஒரு பரஸ்பரம் ஏற்படுத்துது. ஆனாலும் வேதம் எப்படி சொல்லுது? குறைவாக சிரிக்கன்னு சொல்லுது, அதிகமாக அழுகுன்னு சொல்லுது. அழுகுதான் யாருக்கும் பிடிக்காது, ஏன் அழுகணும் இல்லையா? ஒரு சின்ன குழந்தை அழுதா கூட ஏன் சும்மா அழுதுகிட்டே இருக்கு, அழுகும் போது இன்னும் 2 அடி அடிப்பாங்க, சும்மா அழுதுகிட்டே இருக்காதுன்னு அது சமாளிக்க முடியல, அழுகை நிப்பாட்டலைன்னா இன்னும் 2 அடியை போட்டு இன்னும் கொஞ்சம் அழுதுட்டு இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு அந்த உணர்வு நம்மகிட்ட கிடையாது. அப்படியே உணர்ச்சியில் நினைச்சாங்க, அது 2 தட்டி தட்டி அழுதான்னு சொன்னால் கேட்க மாட்டேன். அழுதுட்டு இருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீ அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லி திட்டம் போது இன்னும் கொஞ்சம் அழுவாங்க. அப்போ அது அழுகை நிப்பாட்டத்துக்கான ஆறுதலான பேச்சு இருக்காது, அது இன்னும் கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தும் இல்லையா? அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள். அப்போ என்ன செய்யணும், ஒரு வசனம் படிக்கும்போது முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிக்கணும், எதுக்காக அப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறது சரியா? அத்தியாயம் 53 60 43 53 60 43. நீங்கள் சிரிக்கிறீர்களா, நீங்கள் அழாமல் இருக்கிறீர்களா? என்ன கேட்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீர்களா, அழாமல் இருக்கீங்களா? அன்றையும் நிச்சயமா அவனை சிரிக்க செய்கின்றான், அழ செய்கின்றான். குர்ஆன் சொல்லுது, நீங்க சிரிக்கிறீர்களா, அழாமலும் இருக்கீங்களா?
சிரிப்பு எதை கொண்டு? சந்தோஷத்தை கொண்டு, மகிழ்ச்சியை கொண்டு, நிறைவை கொண்டு. அதுக்கு யார் காரணம்? அழாமல் இருக்கிறீர்களா அப்படின்னா உங்களுக்கு துன்பமும் கஷ்டம் வராமல் இருக்குதா? அப்போ மனிதர்களில் கஷ்டமும் துன்பமும் வந்து போயிட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் சிரிக்கிறீர்களா, நீங்கள் அழாமல் இருக்கிறீர்களா? 53:43 அன்றையும் நிச்சயமா அவனையும் சிரிக்க செய்கின்றான், அழ செய்கின்றான். உங்களுக்கிடையே மாறி மாறி வரும். உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதே போட்டு மற்றவங்க துன்பம் வருதுங்கிற. உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதே போட்டு மற்றவங்க துன்பம் காலம் மாறி மாறி வரும். எனக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் அந்த அழுக, அவங்களாம் ஏன் சந்தோஷமா இருக்காங்க, அவங்களாம் பெருமையில் இருக்காங்களே, அவங்களாம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே. அப்படி இல்லை, உங்கள்கிட்ட சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வருங்க. இப்படி துன்பமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும் இல்லையா? அப்ப அவனையும் சிரிக்க செய்கின்றான். எதை கொண்டு? மன நிறைவை கொண்டு. அவனே அழ செய்கின்றான். உங்களுடைய பாவத்தின் காரணமா உங்களுக்கு வர கஷ்டம் நீங்க தான், அது அழுகைக்கு நீங்க தான் காரணம் இல்லையா? 9:82 எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த கூலியாக அவள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமா அழகட்டும். இதுதான் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றேன், இங்க இந்த வசனம் படிக்கும்போது நிதானமா கவனமா படிக்கும்போது, எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த கூலியாக, சம்பாதித்துக் கொண்டிருந்ததற்கு கூலியாக குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அழகட்டும் சொல்றான். இப்போ புரியுதா? சம்பாதிச்சிருக்கிறான் உங்களுடைய கூலி, உங்களுடைய பாவம் அவ்வளவு இருக்குங்கிறான். உங்களுடைய சிரிப்பெல்லாம் ஆணவம் சிரிப்பாகவும், அழிச்சாட்டி பெருமை கொண்ட சிரிப்பாகவும், ஏராள சிரிப்புமாகவும், கேளிக்கையில சிரிப்பமா இருக்கு. ஆனா நீங்க செய்த பாவங்கள் உங்களுக்கு பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதை வந்து அடையும் போது நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. இனிமே அழுகுதான் மிஞ்சும் உங்களுக்கு. அதனால உள்ளத்தோடு இருங்க, பயபக்தோடு இருங்க. என்ன சொல்றேன், அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்ததுக்கு கூலியாக நீங்க பாவம் சம்பாதிச்சிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய பாவத்தின் காரணமா உங்களை வந்து அடையக்கூடியது ரொம்ப சமயமா இருக்குது. ஆகும் இப்போ பாவத்தை மன்னிப்பு கேளுங்க. அதனால குறைவா சரிங்க, உள்ளட்சம் இருக்கட்டும் இல்லையா? அதிகமா அலட்டும் அப்படின்னு அர்த்தம். அழுதுனால சொல்ல இறைவன் வருந்துங்கிறான். நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது என்ன செய்வோம்? வருந்தும் போது அழுக வருமா இல்லையா? நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய குற்றத்துக்காக நாம் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஏன் அழுக வருது? இந்த குற்ற உணர்வு எனக்கு என்ன செய்யுது? அந்த அழுகை கொண்டுருது. அதுதானே வருந்தும் போதும் நான் தவறு செஞ்சுட்டேனே, இந்த பாவத்துக்கான கூலியை நான் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நம்முடைய தவறுக்காக குற்றத்துக்காக வருந்தும் போது நமக்கு அழுக வருதா வரலையா? ஏன் அழுது பிரார்த்தனை பண்றாங்க? அப்ப என்ன செய்யுது? அதிகமா அழுதான் அர்த்தம் அதிகமா வருந்துங்கிற. ஏன்னா அந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டீங்க, அழிச்சாட்டிலையும் அநியாயங்களையும் இருக்கிறீங்க, பிறரை குற்றம் காண்றீங்க, பிறர் மீது ஏளனம் செய்றீங்க, உங்களுடைய குற்றங்களை நீங்க பாக்குறது இல்லை, உங்களுடைய பாவத்தை நீங்க கவனிக்கிறது இல்லை, பிறருடைய பாவத்தையும் பிறருடைய குற்றங்களையும் பெருசு பண்ணி உங்களுடைய பாவத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுடைய பாவம் அதிகமா இருக்கிறதுனால குறைவா சரிங்க, அதிகமா அழுகு. அப்ப நம்முடைய பாவம் நமக்கு தெரியுது இல்லைல்ல, அது வந்து அடையும் போது தான் தெரியுது. நான் யாருக்கு என்ன பண்ணேன், நான் யாருக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்தேன், நான் யாருக்கு எந்த பாவம் செஞ்சு கேட்கணுமா இல்லையா? செஞ்ச பாவம் தானே அது. அப்போ துன்பமும் கஷ்டம் வரும்போது தான் அழுகுறோம். ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வேடிக்கை விளையாட்டு இருக்குது, கேளிக்கை இருக்குது, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு மனசுல ஒரு பயம் வருது, இல்லை கொஞ்சம் இதையும் படபடக்குது, இல்லை வீட்டில் யாருக்காச்சும் ஏதோ ஒரு தலைவலியோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க படபடன்னு ஆயிடுறாங்க. உடனே செய்வோம், உடனே அப்போவே அந்த டிவி ஆஃப் பண்ணுறோமா இல்லையா? ஏன் எவ்வளோ சிரிச்சு தானே இருந்தோம், சிரிக்க முடியலை. அப்போ அந்த சிரிப்பு அங்கே நிற்பாட்டுது. ஏன்? உங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, கேளிக்கையிலும் வேடிக்கையிலும் இருக்க வேண்டாம். எதுன்னு சொல்கிற எந்த சிரிப்பை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும். அப்படி பணிவில்லாத ஒரு சிரிப்பு, ஆணவமான சிரிப்பு, அலட்சாட்டியமான சிரிப்பு, கேளிக்கை விளையாட்டில் இருக்கிற சிரிப்பு, உணர்வான சிரிப்பை சொல்ல, உணர்ச்சியான சிரிப்பை சொல்கிறேன் இல்லையா? நிறைவாகவும் நன்றி சொல்றதுக்கும் நீங்கள் சிரிக்கிறது வந்து அது உணர்வு. அது அது முகத்தில் தெரியுமே தவிர பல்ல வெளிக்காட்ட மாட்டேன். எப்போ பல்ல வெளிக்காட்ட அளவுக்கு சிரிக்கிறோம் அப்படின்னா அந்த உணர்ச்சியில் இல்லையா? அப்போ நீங்கள் சம்பாதித்ததுக்காக குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுகுங்கன்னு சொல்ல காரணம் அதிகமாக வருந்துங்க இல்லையா? உணர்வு பெறுங்க. 42:34 குர்ஆன் நம்ம படிக்கும்போது முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் பார்க்கணும், நிதானமாக நிறுத்தி ஒவ்வொரு லைனாக நம்ம படிக்கும்போது நம்ம அதுலேருந்து தெளிவு பெறும்போது நம்மளை நம்ம ஒழுங்குபடுத்திக்கலாம், சரிப்படுத்திக்கலாம். சரியா? 42:34 அல்லது அவர்கள் சம்பாதித்த வினையினால் அவற்றை அவன் முழுவெடுத்து விடுவான், மேலும் அவன் பெரும்பாலவற்றை மன்னித்து விடுகின்றான். நீங்க செய்த தவறுல பெரும்பாலும் மன்னிச்சுங்கிறான், அவன் இறக்க முடியும். அப்படி ஒரு நன்மைக்கு 10 அது போன்ற கூலி கொடுக்கப்படும், அதே நேரத்தில் ஒரு தீமைக்கு அது போன்ற கூலிங்க. ஆனால் பெரும்பாலும் மன்னிச்சுங்க.
நம்மளை மன்னிச்சுதான் வாழ வச்சுட்டு இருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான் இறைவன் கருணையால. மனித செய்யும் தவறுக்காக அக்கிரமங்களுக்காக வாழ்ந்துறதுக்காக உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் உலகத்துல ஒரு வீடு மிஞ்சுக்கான்னு சொல்றான்ல. அப்ப இறைவன் மன்னிப்பவனா இருக்கான், கருணையாளனா இருக்கான், இறக்க முடியவனா இருக்கான். அதனால அவன் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சிருக்கான். பெரும்பாலாவற்றை மன்னிச்சிருங்க. அவர்கள் சம்பாதித்த வினையினால் அவற்றை அவன் முழுகடித்து விடுவான். உங்களுடைய பாவத்தில் முழுகடித்து எவனாலும் ஆகாதுங்கிறான். ஆனாலும் பெரும்பாலத்தை அவன் மன்னித்தருளுகிறான். மன்னிப்பு கொண்டுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வெறும் புண்ணியம் செஞ்சவங்க கிடையாது, பாவமே செய்யாதவங்களும் கிடையாது. பெரும்பாலும் நம்முடைய குணக்கேடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்முடைய குணக்கேடு இல்லாமல் மனிதன் கிடையாது இல்லையா? குணக்கேடுகள் இருக்குது. உணர்ச்சியிலேயே இருக்கிறோம், பெருமையிலேயே இருக்கிறோம், போராமையிலேயே இருக்கிறோம், போட்டியிலேயே இருக்கிறோம், பிறகு கெட்ட எண்ணத்திலேயே இருக்கிறோம் இல்லையா? இந்த கெட்ட எண்ணமும் இந்த கெட்ட குணமும் தான் ஏராளமான சிறப்பு கொண்டு வருது. பிறர் மீது பிறகு ஒரு துன்பம் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும்லாம் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறோமா இல்லையா? அவனுக்கு இது வேணும், இன்னமும் வேணும், அது என்ன முதல்ல. அப்ப அவன் முழுகடித்து விடுவான். முழுகடித்து தான் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அவன் பெருமாட்டை மன்னித்தருளுகிறான். 42:30 அன்றையும் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம். உங்களுக்கு ஒரு துன்பம் வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா அது காரணம் யாரை நம்ம தேடிட்டு இருக்கோம்ல. எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம் வருது, யார் எனக்கு என்ன செஞ்சாங்க, நான் யாருக்கு எதுவுமே செய்யலையே. நம்ம அப்படிதான் சொல்றோம், நான் யாருக்கு எந்த பாவம் செய்யலை, ஆனா எனக்கு யாரையோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அவங்களாலதான் கஷ்டம் வந்துச்சு, இவங்களால கஷ்டம் வந்துச்சு, மற்றவங்களுக்கு பழி போடுறோமா இல்லையா? வெறும் சொல்ல நீங்க பழி போடாதீங்க, பழி தீர்த்துக்குங்க. உங்களுக்கு துன்பத்துக்கு நீங்க தான் காரணம், அதனால யாருமே பழி போட வேண்டாம். அப்ப அன்றையும் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம். அந்த தீங்கு வரும்போது நீங்க துன்பம் வரும்போது அழுகுறீங்க. ஒரு துன்பமும் கஷ்டம் வரும்போது, மனம் சங்கடம் வரும்போது அழுகுறீங்க. அப்ப தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் உங்கள் கரங்கள் சம்பாதித்ததான். உங்களுடைய அழுகைக்கு நீங்க தான் காரணம், உங்களுடைய அழுகைக்கு நீங்க தான் காரணம் இல்லையா? உங்கள் கரங்கள் சம்பாதித்ததுதான். எனும் பெரும்பாலாவற்றை அவன் மன்னித்து அழுகிறான். பெரும்பாலாவற்றை மன்னிக்கிறேங்க. அவன் விட்டு தான் நீங்க அழுகையிலேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். ஆனாலும் அப்பப்போ உங்களுக்கு எப்படி இரவு பகல் மாறி மாறி வர மாதிரி, காற்றும் மாறி மாறி வீசுற மாதிரி உங்களுக்கு துன்பமும் கஷ்டமும் மாறி மாறி வருது. எதுக்கு? வருடத்தில் ஒரு முறை இருமுறையும் உங்களுக்கு சோதிக்காமல் இருப்பேங்கிறான். வருடத்தில் ஒரு முறை இருமுறையும் உங்களுக்கு சோதிக்கப்படுகிறார் என்பதை அவர் அறியவில்லையா? அப்படின்னு அவர் உணர்வு பெறுவதும் இல்லை, மீளுவதும் இல்லைங்கிறார். எப்படி உங்களுக்கு துன்பம் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்க உணர்வு பெறுவதில்லை, இந்த பாவத்துக்கு நான் தான் காரணம். அதே மாதிரி அடுத்து மீள்வதும் கிடையாது. அதனால அன்றையும் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம். தீங்கு வரும்போது பதறீங்க, அழுகுறீங்க, குமுறுறீங்க, இன்னும் நீண்ட நேரம் பிரார்த்தனை பண்றீங்க. இதன்னு சொல்றான், நீண்ட நேரம் பிரார்த்திக்கிறான் மனிதன் இப்ப துன்பம் வரும்போது. அப்ப தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்தனால்தான். எனினும் பெரும்பாலாவற்றை அவன் மன்னித்தருளுகின்றான். அதான் அளவற்ற அருளாலும் நிகழ்த்த இறக்க முடியும் இல்லையா? அளவற்ற அருளாலும் நிகழ்த்த இறக்க முடியும். அவன் அருள் புரியலன்னா என்ன ஆயிருக்கும்? அவன் இறக்கம் சொன்னா மன்னித்து வருளுகிறான். இப்படி அவன் மன்னிப்புலன்னு என்ன செய்ய முடியும்? மன்னிச்சுதான் வாழ வச்சுட்டு இருக்கான். இன்னமும் நம்ம மன்னிச்சுதான் வாழ வச்சுட்டு இருக்கிறான். மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்காங்கிறது உணர்ந்தோம். அந்த மன்னிப்பு உடையவர்கள் நாம் இருக்கிறோம்னு சொன்னா பணி உடையவர்களா உள்ளட்ச உடையவர்களா இருக்கும். 18:58 18:58 உம் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் இறக்கமுடையவனா இருக்கின்றான். நீ அதிகமாக அழுகுங்கள், குறைவாக சிரிங்கின் காரணம் மனிதன் பாவம் செய்யக்கூடியவனா இருக்கிறான், வரம் மீறக்கூடியவனா இருக்கிறான், இணை வைக்கக்கூடியவனா இருக்கிறான். அவனுடைய பாவம் சூழ்ந்து இருக்குது. அது எப்ப வேணா உங்களை அடையலாம். அதுக்கு முன்னாடி வருந்துங்க. அழுகுன்றது வருந்துங்க. அழுகு சொல்ல இறைவன் உங்களுடைய மனம் வந்து உணரட்டும். இறைவன்கிட்ட மன்றாடுங்க, பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே வாழங்காலங்களிலேயே நம்ம பாவத்துக்கு மன்னிக்கப்படணும். வாழங்காலத்திலேயே புண்ணியம் சேரணும். ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் புண்ணியம் தேடிக்கொள்ள முடியாது. அப்போ வாழங்காலங்களில் கொடுக்கப்பட்ட இந்த காலங்கள்லேயே நம்ம புண்ணியத்தை தேடிக்கணும். முதல்ல பாவத்தை கழிச்சுக்கணும். அப்போ எப்படி பாவத்தை கழிக்கிறது? பரிகாரம் கொண்டு கிடையாது, சடங்கை கொண்டு கிடையாது, புண்ணியத்தலங்க தேடி போய் கிடையாது. உணர்வு பெறணும், உணர்ச்சியிலேருந்து விலகணும், நம்முடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும், வருந்தோன்னு திருந்தணும். அப்போ எல்லாமே உள்ளத்துல தான் இருக்கு. அப்போ இந்த வாழுங்காலம் எப்போன்னு தெரியாது நமக்கு, அந்த நேரம் எப்போவும் நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி அதிகம் பாவ மன்னிப்பு கேட்டே இருக்கும். அதிகமாக வருந்தணும், அதிகமாக இரவன்ட்டு அழுகணும். இரவன்ட்டு தான் அழுக சொல்றேன். இரவன் அழுகுன அர்த்தம் வருதுங்கிறான். உம் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் இறக்கமுடையவனா இருக்கின்றான். அவர்கள் சம்பாதித்ததை கொண்டு, அதாவது இங்க படிக்கும்போது அவர்கள்னு இரண்டு தூதத்தை சொல்றான். இப்ப நம்ம படிக்கும்போது நம்மகிட்ட தான் எப்படி சொல்றான்? நீங்கள் சம்பாதித்ததை கொண்டு உங்களை பிடிப்பதா இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வேலையை தீவிரமாக்கியிருப்பான். அவர்கள் வரும்போது யாருக்கு சொல்றான்? மனிதருக்கு தான் சொல்றான். இப்ப நம்ம டைரக்டா படிக்கும்போது நமக்கு படிக்கிறோம். இப்ப இரவு நம்மகிட்ட பேசுற மாதிரி இப்படி
உம் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் இரக்கமுடையவனாக இருக்கின்றான். நீங்கள் சம்பாதித்துக் கொண்டு உங்களை பிடிப்பதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேதனை தீவிரமாகி இருப்பான். ஆனால் உங்களுக்கு ஒரு தவணை உண்டு, அவனை என்று புனரத்தை காண மாட்டீர்கள். இந்த தவணைக்குள்ள வருந்துங்க, திருந்துங்க. அந்த தவணை வந்துச்சுன்னா நீங்க வேச்சது விளையும், வீழ்ச்சது கிடைக்கும். இப்படி நீங்க வேச்சதான் விளையுன்றது விதி, வீழ்ச்சதான் கிடைக்கும். இதுதான் விதிக்கல, நன்மைக்கு நன்மை தீமை தீமை வச்சிருக்கான். சொல்லுவாங்களே, விதை வைத்தா வினையளிப்பான், திணை வைத்தா திணையா இருப்பான். நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து அடையும். அப்போ நம்ம வரம் மீறிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், அதை உணர்ந்து பாவனை கேளுங்க. அப்படி கேட்கும்போது இவன் மன்னிப்போனா இருக்கான், கருணையாளனா இருக்கான், பிழை பொறுப்போனா இருக்கிறான். திருப்பி ஞாபகப்படுத்தணும், உலகம் வாழங்காலம், இந்த உலகத்தில் வாழங்காலங்களே மன்னிப்பு கேட்டணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும். நமக்கு இறைவன் உயிரை கைப்பற்றானா அதுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாது, அப்புறம் புண்ணியமும் தேட முடியாது இல்லையா? பத்துல 12 மேலும் மனிதனை துன்பம் தீண்டுமானால் அவன் படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ நம்மிடம் பிரார்த்திக்கின்றான். இப்படி ஒரு துன்பம் தீண்டுச்சுன்னு சொன்னா அவன் அழுதவனாக, புலம்பனவனாக இல்லையா, வருந்தவனாக, எப்படி ஒரு துன்பம் தீண்டும் போது அழுது புலம்புறமா இல்லையா? அப்ப மனிதனை துன்பம் தீண்டுமானால் அவன் படுத்து கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ நம்மிடமே பிரார்த்திக்கின்றார். எந்த நிலையிலும் அந்த நிலையிலே, உட்காரும் போதும் படுக்கும் போதும் நடக்கும் போதும் அவனுக்கு எப்ப துன்பம் தீண்டுதோ அப்பவே இறைவனே இறைவனே எனக்கு ஏன் துன்பம், இந்த கஷ்டம் எதுக்குன்னு கேட்கிறானா இல்லையா, அழுது புலம்பானா இல்லையா? அப்ப வாழ்க்கையில பெரும்பாலும் அழுகக்கூடிய சூழலை வருது, காரணம் நம்முடைய பாவத்தின் காரணமாக. நம்முடைய துன்பம் கஷ்டம் அடையும் போதெல்லாம் நம்ம அழுகிறோம் இல்லையா? ஆனா வெளியே காமிச்சுக்கிறதில்ல. அப்ப கவலை வரும்போது அழுகிறன்னு அர்த்தம், சங்கடம் வரும்போது அழுகிக்கிற சமம், அது வருத்தம் வரும்போதும் எப்படி, பயம் வரும்போது இதெல்லாம் அழுகைக்கானது தான். அது ஒரு சாம்பிள் தான். அழுகைக்கு முன்னாடி ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு சங்கடம், ஒரு வருத்தம், இதெல்லாம் வந்து அழுகைக்கு முன்னாடி. அது அதிகமாகும் போது அழுக வந்துடும், அப்படிதானே? அப்ப மனிதனை துன்பம் தீண்டுமானால் அவன் படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ, அது எந்த நிலையிலுமான சரி, நம்மிடமே பிரார்த்திக்கின்றான். அவ்விதமே நாம் அவனை விட்டு அவன் துன்பத்தை நீக்கி விடுவோமானால், அவன் துன்பத்தை நீக்கி விடுவோமானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காத போலவே சென்று விடுகின்றான். வரம் வீரர்களுக்கு அவருடைய செயல் அவளுக்கு அழகாக்கப்பட்டு விடுகின்றன. துன்பமும் கஷ்டம் வரும்போது, அழுக வரும்போதெல்லாம் இறைவனே இறைவனே கடவுளே கடவுளே பிரார்த்திக்கிறோம், இரவு புகழ் பாராம பிரார்த்திக்கிறோம், அழுது புலம்புறோம். இறைவன் துன்பத்தை நீக்கினதுக்கு அப்புறம் அவன் இறக்கத்தை கொண்டும் கருணை கொண்டும் அவன் பெரும்பாலும் மன்னிச்சிடானே. அப்படி சிலவற்றை குற்றம் பிடிக்கிறான், அதுக்கே நம்மளால தாங்க முடியல. மொத்தத்துக்கும் கூலி கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம செஞ்ச பாவம் அனைத்துக்கும் அவன் கூலி கொடுத்தா என்ன ஆகும்? பெரும்பாலும் மன்னிச்சிட இறக்க முடியாது. அந்த சில வித வருந்தத்துக்கும் திருந்தத்துக்கும் வருடத்தில் ஒரு முறை ஒரு சோதனை கொடுக்க போய் நம்மளால தாங்க முடிய மாட்டேன். ஆனாலும் அவன் நீக்கிய பின்னர், துன்பத்தை நீக்கிய பின்னர், அவன் கருணைக்கும் இறக்கத்தை கொண்டு அவன் நீக்கிய பின்னரும் துன்பத்தை நீக்கி விடுமானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காத போலவே சென்று விடுகிறான். இது இறைவனுடைய கருணையாச்சு, இறைவனுடைய மன்னிப்பாச்சு, இறைவனுடைய அருளாச்சு அப்படிங்கிற உணர்றதில்லை. தான் அறிவை கொண்டு தான் என்னமோ தப்பிச்சுக்கிட்ட மாதிரியும் எப்படி இல்லை, மனிதர்கள் இணை வைக்கிறது. இவங்களால எனக்கு இந்த துன்பம் நீங்கிச்சு, இவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க, இவங்க தான் கஷ்டத்தை நீக்கினாங்க, சரியா? அப்ப நம்மை அழைக்காத போலவே சென்று விடுகின்றான். வரம் மீறுவதற்கு அவருடைய செயல்கள் அழகாக்கப்பட்டு விடுகின்றன. இது வரம் மீறுதல்ங்கிற, வரம் மீறாதீங்க, உணர்வுலேயே இருங்க. உணர்ச்சியில போனீங்கன்னா வரம் மீறீங்க. துன்பம் வரும்போது கஷ்டம் போது எப்படி பணிவா இருக்கும், நம்ம பிரார்த்தனை எப்படி இருக்குது, உடசத்தோட இருக்கா இல்லையா, அந்தரங்கமா இருக்கா இல்லையா, பயபக்தியோட இருக்கா இல்லையா? அதே நீக்கினதுக்கு அப்புறம் அதே பயபக்தி இருக்கணும்ல, அதே பணிவு இருக்கணும்ல, அதே உள்ளட்சம் இருக்கணும்ல, அதே உணர்வு இருக்கணும்ல. துன்பம் வரும்போது மட்டும் அந்த உணர்வும் உள்ளட்சத்துக்குள்ள போயிடும், பாவனை கேட்கிறோம். ஆனா துன்பம் நீங்கினதுக்கு அப்புறம் திருப்பி அதே பழையபடி அந்த பெருமையும் அந்த பொறாமையும் அந்த கெட்ட குணங்களும் அந்த வரம் மீறுதலும் அந்த அழிச்சாட்டிகள் நடக்குதா இல்லையா? 35-45 இது குர்ஆன் வகுப்பு. நிறைய வசனங்கள் பார்க்குற மாதிரி தெரியும். இது வரைக்கும் யாரும் இந்த வகுப்புலையும், அதாவது இந்த பள்ளியாசல்லையோ இல்லை வழிபாடு தலங்கள்லையோ இவ்வளோ வசனங்கள் எடுத்து இந்த வசனம் இப்படி பார்க்கணும் இப்படி செய்யணும் சொல்லி தர மாட்டாங்க. ஓத சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓதுனா புண்ணியம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் உணரணுங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். சரி, 35-45
மனிதர்களை அவர் சம்பாதித்த வினைக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதா இருந்தால், இப்ப மனிதர்களையும் கூட பார்க்கலாம், மனிதர்களையும் சொல்றான், மனிதர்களே நீங்க சம்பாதித்த வினைக்காக அல்லாஹ் உங்களை பிடிப்பதாக இருந்தால் பூமியில் உயிர் பிராணிகளை ஒன்றுமே விட்டு வைத்திருக்க மாட்டான். புரியுதா? ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை உங்களை பிற்படுத்துகிறான். உங்களுடைய தவணை வந்து விட்டா நிச்சயமா அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குவனாகவும் இருக்கின்றான். உங்க தவணை எது தவணை? இப்ப ஒவ்வொன்றுக்கு ஒரு காலத்தவணை இருக்குல்ல, விதைக்கிறோம், விளையிறதுக்கு ஒரு காலத்தவணை இருக்கு இல்லையா? கருவிட்ட 10 மாச காலத்தவணை இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தவணை. அதே போல உங்களை நீங்க விதைச்ச செயலுக்கும் ஒரு காலத்தவணை இருக்கு. அந்த தவணை வரத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லைன்னா வந்துருச்சுன்னு சொன்னா அது வேதனையா மாறிடும். சோதனையா இருக்கும்போதே மன்னிப்பு கேட்டுருங்க. வேதனையா மாறும்போது மீள முடியாது. அப்ப மனிதர்கள் அவர் சம்பாதித்த வினைக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதா இருந்தால் பூமியில் உயிர் பிராணிகளை ஒன்றுமே விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிற்படுத்துகிறான். அவருடைய தவணை வந்து விட்டால் நிப்பாட்டிதான். தவணை வந்து விட்டால் என்ன ஆகும்? நிச்சயமா அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குவனாகவும் இருக்கின்றான். உடனுக்குடன் பிடிப்பு இல்லைங்கிறான். நம்ம தான் உடனுக்குடன் பிடிக்கணும்ல. குடும்பத்துல கணவன் மனைவி கடையில, பெற்றோர் பிள்ளை கடையில, உறவு கடையில, நட்பு கடையில, உதவியாளர் கடையில உடனுக்குடன் பிடிக்கணும்ல. ஆனால் 21 உடனுக்குடன் பிடிப்பது இல்லைங்கிறான். உங்களுக்கு உணர்றதுக்காக ஒரு காலம் விட்டுருக்கேன், வருந்துறதுக்காக ஒரு காலம் கொடுத்துருக்கேன், திருத்துறதுக்காக ஒரு காலம் கொடுத்துருக்கேன், மன்னிப்பு தேடுறதுக்காக ஒரு காலம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள திருத்துங்க வருது. மூல 165. இன்னும் உங்களுக்கு ஒரு துன்பம் வருமானால் நீங்கள் அவர்களுக்கு, அதாவது அவருக்கு பிறருக்கு, உங்களுக்கு ஒரு துன்பம் வருமானால் நீங்க அழுகுறீங்க, புலம்புறீங்க, அதிகமா அழுகுறீங்க, எனக்கு அந்த கஷ்டம் வச்சுக்கிறீங்க, எனக்கு ஏன் துன்பம் வச்சுக்கிறீங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்கன்றோம். அப்படி நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது, எனக்கு மட்டும் ஏன் சோதனை வருது, இறைவன் ஏன் தலையில மட்டும் ஏன் இப்படி வச்சுட்டான் அப்படின்னு இறைவனை பரிசுத்தரமா இல்லை. ஆனா இறைவனை சொல்றேன், உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது, துன்பம் வருமானால் நீங்கள் பிறருக்கு இது போன்ற 2 மடங்கு துன்பம் கொண்டு வந்திருப்பதிலும் நீங்க வீச்சுதாங்க. இது பிறருக்கு இதுக்கு மாதிரி 2 மடங்கு கொடுத்துருக்கீங்கிறான். ஆனாலும் அது பெரும்பாலும் மன்னிச்சு நீங்க கொடுத்ததுல உங்களுக்கு காட்டுறேன். நம்ம யாராவது மனம் சங்கடப்படுத்திருப்போம், காயப்படுத்திருப்போம் இல்லையா? நமக்கு தெரியாது. அப்ப அந்த மனம் எப்படி சஞ்சலப்படும் நமக்கு தெரிய வேண்டாமா? எவ்வளவு காயப்படுத்தி தெரிய வேண்டாமா? எவ்வளவு அழுதுட்டுப்பாங்க, எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரிய வேண்டாமா? அப்ப நமக்கு ஒரு சோதனை வரும்போது நம்ம வழியை பார்க்குறோம். அப்படின்னு சொன்னா நான் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல, இவங்களுக்கு கொடுத்தது இல்லை, பிறர் கொடுத்துருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அது காண்பிக்கிறதுக்காக மனம் எப்படி சஞ்சலப்படுது, எப்படி சங்கடப்படுது, எப்படி வருத்தப்படுது, எப்படி வலிக்குது நீங்க உணர வேண்டாமா? பிறருடைய துன்பத்தின் கஷ்டத்தை உணர்றதுக்காக நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. காரணம் நீங்க செஞ்சதாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு துன்பம் வருமானால் நீங்கள் பிறருக்கு, அவர்களுக்குன்னா பிறருக்கு இது போன்று 2 மடங்கு துன்பம் உண்டு பண்ணி தரும் போதிலும், இது போன்று 2 மடங்கு நான் உங்களுக்கு 1 பங்கு தான் கொடுத்துருக்கேங்க. இது எப்படி வந்து என்று கூறுகிறீர்கள்? இது எப்படி போச்சு கேட்குறீங்க? இது உங்களிடமிருந்தே தான். எப்படி கூறுவோம்? இது உங்களிடமிருந்தே தான், உங்க கரங்களால் சம்பாதித்தது தான், நீங்க செஞ்ச பாவம் தான். நீங்க பிறகு துன்பத்தை கொடுத்துருக்கீங்க, கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க, காயப்படுத்துறீங்க, பிறகு நோகடிச்சிருக்கிறீங்க, பிறகு அழுக வச்சிருக்கிறீங்க. அந்த அழுகைகளுக்கு கொஞ்சம் நீங்க அழுது பாருங்க. எத்தனை பேர் நம்முடைய பேச்சு அழுதுருக்கிறாங்க, சங்கடப்பட்டிருக்கிறாங்க, சொல்ல முடியாம குமுறி இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் அழுக வச்சிருப்போம், எத்தனை பேர் சிரிக்க வச்சிருக்கோம். நம்ம பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் சிரிக்க வச்சிருக்கோம் சந்தோஷத்துல. அவங்க மனசு ஆறுதலாகவும் அவங்க நிறைவாகவும் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க மனசு காயத்தை நீக்கி சங்கடத்தை நீக்கி ஆறுதல் பண்ணி அவங்க சிரிக்க வச்சிருக்கோமா? பெரும்பாலும் அழுக வச்சுட்டு தான் இருக்கும். குடும்பத்திலிருந்து, கணவன் மனைவியிலிருந்து, பெற்றோர் பிள்ளையிலிருந்து, உறவு கடையில, சகோதர சகோதரி கடையில, நண்பர் கடையில பிற மனிதரை காயப்படுத்தி அவங்க அழுக வைக்க தான் பார்க்கணும். அழுத வச்சு வெடிக்க பார்க்கணும். என்னன்னு சொல்றேன், நான் அவங்க கொஞ்சம் அழுக வைக்கிறேன் பாருங்க. அந்த அழுகை என்னன்னு தெரியும், அந்த மன காயம் என்ன தெரியும், துன்பம் என்ன தெரியும். அப்படிதானே? அப்ப கூறும் இது உங்களிடமிருந்தே தான், நீங்க செஞ்சதுதான், நீங்க வீழ்ச்சதான், நீங்க வீழ்ச்சி கொண்டதுதான். நிச்சயமா அல்லாஹ் எல்லா பொருளுக்கு மீதும், அதாவது எல்லா காரியத்தின் மீது பேராட்டுடையனா இருக்கின்றான். புரியுதா? யாருக்கும் தெரியாது, நமக்கு எதுவும் செய்ய மாட்டான். அவங்க பலகீனமானதானே, அவங்க திட்டா என்ன நம்ம திருப்பி திட்ட போறாங்களா? அவங்க அடிச்ச திருப்பி நம்மளை அடிக்க போறாங்களா? அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு அவங்க வருதுன்னா நமக்கு எதுவும் செய்ய போறான்? அப்படி இல்லை. இறைவன் யார்ட்டும் பேராட்டுடையவன். வேற நீங்க அறியாம கொடுத்தது உங்களுக்கு ஒரு துன்பம் வரும், ஒரு கஷ்டம் வரும். நீங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்களை நீங்க எந்த காயப்படுத்துறீங்க, உங்களுக்கு மேல இருக்க உங்களை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கொண்டாந்துருவோம். அப்படித்தானே? அதாவது உங்களுக்கு ஒரு துன்பம் வருமானால் நீங்கள் அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு இது போன்று 2 மடங்கு துன்பம் கொண்டது போதிலும் இது எப்படி வந்தது என்று கூறுகிறீர்கள். கூறும் இது உங்களிடமிருந்தே தான்,
நிச்சயமா அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் எல்லா காரியத்தின் மீதும் பேராற்றலுடையனா இருக்கின்றான். சரியா? 4:79 இந்த குர்ஆன் படிக்கும்போது, வேதம் படிக்கும்போது, உணரும் போது, உள்ளட்சம் அதிகரிக்கும் போது நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும், மனமாற்றம் வரணும், வாழ்க்கையில மாற்றம் வரணும். அப்படி உணர்வுகள் அதிகரிக்கணும், உணர்ச்சி நீங்கணும், கெட்ட குணங்கள் நீங்கணும், நல்ல குணங்கள் அதிகமாகணும், நல்ல பண்புகள் அதிகமாகணும் இல்லையா? பொறுமை, சமாதானம், இறக்க குணம், இப்படி நிறைய குணங்கள். நம்ம தீமையை நீக்கிட்டு நன்மையின் பக்கமும், பொய்யை நீக்கிட்டு உண்மையின் பக்கமும் மாறுறதுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நாம் எங்கே இருக்கோம்னு பார்க்கக்கூடாது, படிச்சுட்டே போகக்கூடாது. போதுனா புரியாமல் இருந்துச்சு, படித்தாலும் புரியாமல் இருக்கக்கூடாது. பிடிச்சதுக்கப்புறம் உணர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் துன்பப்படுவதற்காக அந்த குர்ஆன் இறக்கலைங்கிறான். நீங்கள் சுகமான, துன்பம் இல்லாத வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நீங்கள் விரும்பிய வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நினைவூட்டு நல்லுபதேசமாக. நீங்கள் ஆன்மாவை தொலைச்சிட்டீங்க, நினைவூட்டுறதுக்காக. ஆன்மாவை மறந்துட்டீங்க, நினைவூட்டுறதுக்காக. ஆன்மாவை மறுத்துட்டீங்க, நினைவூட்டுறதுக்காக. ஆன்மானா மனசாட்சி. மனசாட்சியை தொலைச்சாச்சு, மனசாட்சியை மறுத்தாச்சு, மனசாட்சியை மீறியாச்சு. இப்போ என்ன சொல்ல, நினைவூட்டுறதுக்காக நினைவூட்டு நல்லுபதேசம். சரியா? 4:79 உங்களுக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாஹ்விடமிருந்து அவன் இறக்கத்தை கொண்டு. பெருமாட்ட மன்னிச்சிடறான்ல, அவன் இறக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கிற எல்லா நன்மையும், எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் செஞ்சதில்லை, இறைவனுடைய கருணை கொண்டு. காரணம், ஒரு உணர்வு, சின்ன ஒரு குற்ற உணர்வு இருக்குது. நான் செஞ்சுட்டேனே, அந்த குற்ற உணர்வுக்கு தான். குற்றம் செய்யாமல் இல்லை, பாவம் செய்யாமல் இல்லை, செஞ்சதுக்காக நீங்கள் கொஞ்சம் வருதுறீங்கல்ல, அதுக்கே இந்த நன்மை. எப்படி உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிறது. இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது சொல்லுங்கிற நம்பிட்ட. நீங்க சொல்லுங்க, உனக்கு எந்த கஷ்டம் தான் உன் கரங்களா செஞ்சது தான், உன்னால் வந்தது. ஆனால் உனக்கு நன்மை நினைச்சுன்னா அது இறைவனுடைய கருணையும் இறக்கம் கொண்டு. அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணையும் இல்லாததால் எவரும் எக்காலத்திலும் நேர்வழிபட்டிருக்க முடியாது இல்லையா? அதில் உன்னால் தான் வந்தது. நாம் உண்மை மனிதர்களுக்கு தூதராகவே அனுப்பியுள்ளோம். நான் சொல்றது சொல்லுங்க, மனிதருக்கு போய் சொல்லுங்க. சரியா? அல்லாவே போதுமான சாட்சியா இருக்கின்றான். அவருடைய பாவத்துக்கும் அவருடைய புண்ணியத்துக்கும் அல்லாஹ் போதுமான சாட்சியா இருக்கேங்கிறான். உங்களுடைய பாவத்துக்கும் உங்களுடைய புண்ணியத்துக்கும் அல்லாஹ் போதுமான சாட்சியா இருக்கும். யாருமே பார்க்கல, யாருமே கேட்கல, யாருக்கும் தெரியாது. இதுன்னு சொல்றான், நான் பார்த்தவனா இருக்கிறேன், கேட்பவனா இருக்கிறேன். உங்களுடைய மனம் உங்களுடைய என்ன பேச அறிஞ்சவனா இருக்கேங்கிறான். அவனுக்கு எதுவும் மறைந்ததா இல்லை. கடுகின் வித்து இடையிலுனாயும் சரி, உங்களுடைய பாவமோ அல்லது புண்ணியமோ கடுகின் இடை வித்து எடை உள்ளதாலும் சரி கொண்டு வருவேங்கிறான். கடுகு ரொம்ப சின்னதா இருக்கும், அதோட வித்து எவ்வளவு இருக்கும் கணக்கு தெரியுமா? கடுகு தான் தெரியாது கீழே. அதோட வித்து கல்பாறைகள் இருந்தாலும் கொண்டு வருவீங்களாம். அது வானத்துல தான் கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு 20 நுட்பமானவர். அப்ப கணக்கு எழுதப்படும் இல்லையா? அப்ப உனக்கு கிடைக்க எந்த ஒரு நன்மையை அல்லாஹ்விடமிருந்தே கிடைக்கிறது. கருணையோடு இருங்க, அந்த கருணைக்கு நன்றியோடு இருங்க, உள்ளத்தோடு இருங்க. சரியா? இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது. அதனால யாருமே பழி சொல்ல வேண்டாம். இறைவனை பழி சொல்றோமா இல்லையா? இறைவனை ஏன் தள்ளி ஏன் இப்படி எழுதிட்டான்? இறைவன் அநியாயக்காரனா இருக்கிறான். இறைவனுக்கு என் மேலே இறக்கமே இல்லை. நான் நல்லதான் செஞ்சேன், நான் யாருக்கு எந்த பாவம் செய்யலை சொல்றோமா இல்லையா? இறைவன் சொல்றான், நான் யாருக்கு அநியாயம் செய்யலை, அணுவளவும் நான் அநியாயம் செய்யலை. மனிதருக்கு அணுவளவும் நான் அநியாயம் செய்யலை. நீங்க செஞ்ச அநியாயம் தான் உங்களை வந்து அடையும். அதுலயும் பெரும்பாலும் நான் மன்னிச்சிடுறேங்கிறான்ல. நம்ம செஞ்சது மொத்தமே நமக்கு வந்து என்ன ஆகும்? நம்ம செஞ்ச அனைத்து பாவம் நமக்கு அப்படியே கொடுத்தா என்ன ஆகும்? வேதனையா மாறிடும். சோதனைக்கு நம்மளால தாங்க முடியலையே, வேதனையை தாங்க முடியுமா? அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது. நாம் உண்மை மனிதர்களுக்கு தூதராகவே அனுப்பியுள்ளோம். அல்லாஹ் போதுமான சாட்சியாக இருக்கின்றார். எழுவதுல 26, 27. இப்ப யாருக்கு தன்னுடைய பாவத்துக்காக அந்த குற்றத்துக்காக வருந்துறாங்களோ, திருந்துறாங்களோ, உள்ளச்சம் கொள்றாங்களோ, என் பாவத்துக்கு நான் தான் காரணம், இதுவே எனக்கு தாங்க முடியும்னு வர வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நமக்கு அனுபவிக்கக்கூடிய நன்மையோ தீமையோ இன்னைக்கு வேச்சது இல்லை, ஏற்கனவே வேச்சது. இன்னைக்கு அறுவடை செய்யறோம். ஆனா இன்னைக்கு வேச்சது இன்னும் பிற்காலத்தில் அறுவடை செய்ய வேண்டியது இல்லையா? ஒரு துன்பம் வரும்போது நான் இன்னைக்கு இதை கஷ்டப்படுறேனே, நாளைக்கு இன்னைக்கு நான் செய்யற பாவம் நாளைக்கு வந்து அடையும் போது எப்படி இருக்குமோன்ற அந்த பயம் வந்துச்சுன்னா நம்ம பாவத்தோட நீங்கிடுவோம். இன்னைக்கு வர நன்மைக்கு நான் இன்னைக்கு செஞ்சது இல்லை, என்னைக்கோ செஞ்ச நன்மை அப்படின்னா இன்னைக்கு நான் அதிகம் நன்மை செய்ய ஆரம்பிப்பேன். ஏன்னா நாளைக்கு இதோட அதிகமாக கிடைக்கும். அப்படித்தானே? அப்ப இன்னைக்கு கிடைக்கிற நமக்கு நன்மையும் தீமையும் இன்னைக்கு செஞ்சது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே செஞ்சது ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை விளைவிச்சு இன்னைக்கு அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். அதே நம்ம இன்னைக்கு அந்த துன்பத்துக்கு பயந்துட்டு இன்னைக்கு நம்ம நீங்கிட்டோம்னு சொன்னா நன்மையை மாற்றி கொடுத்துருவோம். தீமையை நன்மையை மாற்றி தரேங்கிறோம். சரியா? 70ல 25 to
26 20 70 26 அன்றையும் நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்பது உறுதி கொண்டவர்கள். எப்படி நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்று உறுதி கொள்பவர்கள். யாருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது, மனசாட்சிக்கு பயப்படுறோம், இறைவன் கண்காணிப்பவனா இருக்கான், தீர்ப்பு வழங்கவனா இருக்கான், நம்ம செய்திக்கான கூலி கரெக்டாக கொடுக்கப்படும், யாருக்கு அநேசப்பட மாட்டாதுன்னு யார் பயப்படுறாங்களோ, துன்பமும் கஷ்டம் வரும்போது யார் உணர்றாங்களோ, நான் செஞ்சதுக்கு நான் தான் காரணம், என்னுடைய துன்பத்துக்கு கஷ்டத்துக்கு நான் தான் காரணம், இறைவனை யாருக்கு அநியாயம் செய்யலை, நான் நல்லவனா தான் இறைவன் அநியாயம் பண்ணான்னு அர்த்தம். அப்படி எனக்கு துன்பம் கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் யாருக்கு எந்த பாவம் செய்யலைன்னு சொல்லி நான் நல்லவன் சொன்னா இறைவன் கெட்டவன், இறைவன் அநியாயக்காரன். இல்லை இறைவன் நல்லவன் நியாயமானவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான்னு சொன்னா நான் கெட்டவன். இதுவோ அதுவா? இது சரி. நான் கெட்டவன்றது சரியா அல்ல நான் நல்லவன்றது சரியா? நான் நல்லவனா இருந்தா இறைவன் கெட்டவன், அல்லது நான் கெட்டவனா இறைவன் நல்லவன். இறைவன் நல்லவன்ட்டா அவன் நியாயமானவன், நானா கெட்டவன். அப்படித்தானே? இப்ப இறைவனுக்கு நமக்கான விஷயம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அன்றையும் நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்று உறுதி கொள்பவர்கள் இன்னும் தம்முடைய இறைவனின் வேதனைக்கு அஞ்சுவா இருப்பாரே அவர்கள். தன்னுடைய இறைவனுக்கு வேதனைக்கு அஞ்சுவா இருப்பார் அவர்கள். எப்போ உணர்ந்துருவாங்க, மீண்டுருவாங்க. நம்ம கஷ்டத்துக்கு நம்ம தான் காரணம், இந்த துன்பத்துக்கு நம்ம தான் காரணம், நம்ம செய்த வினைதான் நம்ம அடையுது அப்படின்னு யார் உணர்ந்துட்டாங்களோ அவர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா 51 17 18 51 17 18 அவர்கள் இரவில் சொற்ப நேரம் என்று தூங்க மாட்டார்கள். அப்படி இரவில் அவர்கள் சொற்ப நேரமே தூங்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் பின்னொரு நேரங்களில் மன்னிப்பு கோரி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம், இறைவனை மன்னிச்சிரு, இன்னும் மீதம் இருக்க பாவத்தை மன்னிச்சிரு. எப்படி இதுவே நான் தாங்க முடியல, இப்படி பெருமாட்ட மட்டும் சிலவற்றை கொடுத்துருக்கேன், அதே நான் தாங்க முடியல, இன்னும் மொத்தம் எனக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அப்ப இன்னைக்கு அறுவடை செய்ய முடியல, இன்னும் நான் விளைச்சல் நிறைய இருக்கு, இன்னும் விளைச்சல் நிறைய இருக்கு, அதை அறுவடை செய்ய முடியாது என்னுடைய பாவத்தை. அதனால அவர்கள் சொற்ப நேரம் என்று தூங்க மாட்டார்கள். புரியுதா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சொற்ப நேரம் தூங்க மாட்டாரு. ஆமா, இன்னைக்கு அப்படிதான் நாங்க தூங்குறோம். நான் கடை விட்டு வரதுக்கு 11 மணி ஆகுது, வேலையை விட்டு வரதுக்கு 11 மணி ஆகுது, திருப்பி நாங்கள் போனை பார்க்குறோம், வேடிக்கை இருக்கோம், விளையாட்டு இருக்கோம், நான் கொஞ்ச நேரம் தான் தூங்குறோம். இவன் அதையா சொல்றான்? இந்த வசனம் கரெக்டாக இருக்கு. நாங்கள் சொற்ப நேரம் தான் தூங்குறோம், நான் ரொம்ப நேரம் தூங்குறது இல்லையே. இரவு நிறைய நாங்கள் கேள்விகளை விளையாட்டு ஆகிக்கிறோம், வியாபாரம் தொழில் முடிச்சுட்டு 10-12 மணிக்கு வரோம், சாப்பிட்டு டிவியை பார்த்துட்டு 12 மணிக்கு படுக்கிறோம், திருப்பி காலையில் 5 வேலை. அப்போ நான் இரவன் சொன்ன மாதிரி அந்த சொல்ல இரவன் அதை சொல்லலை. அவர்கள் உள்ளச்சமுடையவர்களாக, பயபக்தியுடையவர்களாக, இரவனுடைய பாவனை கேட்டியவர்களாக, இறைவனை தியானித்தவர்களாக, தன்னை உணர்ந்தவர்களாக, குற்ற உணர்வோடு சொற்ப நேரம் வேண்டி தூங்க மாட்டார்கள். ஏன்னா அந்த இரவு பாக்கியமானது. பகல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இரவு அவன் பொறுப்பே இருக்கு. அப்படிதானே? இறைவன் பல விஷயங்களை தன்னுடைய பொறுப்பு வச்சிருக்கான், பெருமாள்கிட்ட அவன் பொறுப்பு வச்சிருக்கான், சில விட்டு நம்ம கொடுத்துருக்கான். வெளியுறுப்புலாம் நம்ம கண்ட்ரோலில் கொடுத்துருக்கான். கை, காலு, கண்ணு, மூக்கு, வாய், இதெல்லாம் உங்களில் அழகி சோதனைக்காக கொடுத்துருக்கான். ஆனால் உள்ளுறுப்புலாம் யார் பொறுப்பு இருக்கு? இதயம். அல்ல உள்ளுறுப்புலாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு? என்னுடைய கண்ட்ரோலில். வெளியுறுப்பு நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான கூலி தான் உள்ளுறுப்புல இருந்து நமக்கு விலை. அதே மாதிரி இரவு பகல் இருக்கு. பகல் நம்மகிட்ட கொடுத்துருக்கான் சோதனைக்காக, இறைவன் அவன் பொறுப்பு வச்சிருக்கான். பகல் பாருங்க, காலையில ராத்திரி வரைக்கும் பகல் போறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது, பொழுது போக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நேரம் 10 மாட்டுதுங்கிறோம். ஒரு பக்கம் பொழுது போகலைங்கிறோம், ஒரு பக்கம் நேரம் 10 மாட்டுதுங்கிறோம். இரவு நிறைய பாவங்கள் சம்பாதிக்கிறோம், வரம் மீறோம், பொழுது போக்குறோம், உலக வலிக்கல மொழி போயிடும், அநியாயங்கள் பண்றோம் இல்லையா? சைத்தான் வழி இருக்கிற அனைத்தும் இந்த பகல்ல தான் இருக்கு. இரவு பார்த்தீங்கன்னு சொன்னா கண்ணமைக்க நேரத்தில் போய் படுத்தோன்னா காலை எந்திரிக்கும், கண்ணமைக்க நேரத்தில் காணாது. அப்படித்தானே? எவ்வளவு ஒரு பாக்கியம் பாரு. இரவு கண்ணை மூடுறோம், கண்ணை திறக்கும் போது வெடிஞ்சிருது. ஆனா பகல அப்ப இரவு தன்னுடைய பொறுப்பு வச்சிருக்கானா இல்லையா? அந்த இரவு இரவுடைய பொறுப்பு இருக்குது. அந்த இரவு நேரங்கள்ல தனிமையாயிடுறோம். பகல நிறைய அளவுகள் இருக்கு, எப்படி குடும்பம் இருக்குது, வியாபாரம் இருக்கு, தொழில் இருக்கு, படிப்பு இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்க உங்களுடைய காரியங்களை திரும்பிட்டீங்க. இரவு ஆச்சுன்னா என் பக்கம் திரும்புங்கிறான். இரவு அமைதியான நேரம், உங்களுக்கு தனிமையை விடுபடுறோம். எப்படி என்னதான் நம்ம உறவுகளா இருந்தாலும், என்னதான் வியாபாரம் இருந்தாலும், அந்த இரவு வச்சுன்னா வச்சிடும். அது எவ்வளவு லாபம் தான் பரவாயில்லப்பா, இதுக்கு நல்லா முடியாது, விட்டுறோமா? குடும்பம் என்னதான் நெருக்கமான உறவாக இருந்தாலும், சின்ன குழந்தை கையில் இருந்தாலும் சரி, அம்மா போப்பா, அப்பா தூங்கணும், அம்மா தூங்கணும் சொல்கிறோமா இல்லையா? நீ படுத்து தூங்க வச்சிடறோம். அப்போ எல்லாரும் தூங்க போட்டு அவர் தனி போயிடுறோமா இல்லையா? இரவு சொல்கிறான், இப்போ நீங்கள் தனியாக இருந்துட்டீங்க, என் முகம் திரும்புங்க. அப்படிதானே? இப்போ இந்த இரவு நேரம் உங்களை உறங்குறதுக்கும், ஓய்வெடுப்பதற்கும், நன்றி செலுத்துறதுக்கும், பாவனை கேட்கறதுக்கும், இறைவனை தியானிக்கிறதுக்குமான ஒரு பாக்கியமிக்க இரவு. ஒவ்வொரு இரவும் சரி. இந்த இரவை தான் நம்ம மனுஷரை வீணடிச்சிடறோம், விரயம் பண்ணிடுறோம், பொழுது போக்கிறோம். பகலில் தேய்மான உடல் உறுப்புகள்லாம் இரவுல தான் புதுப்பிக்கப்படுது, புதுசாக படைக்கப்படுது. நம்ம அதையும் அடையிறதில்லை, அந்த பாக்கியத்தை அடையிறதில்லை. இரவுல தான் பாவமணிப்பு அதிகமாக கேளுங்கிறான், இறைவனை தியானிங்கிறான், உணருங்கிறான், ஆன்மாவை புதுப்பிச்சுங்கிறான். ஆனால் இரவு நம்ம நினைச்சிடறோம், பொழுது இரவு வீணடிச்சிடும்.
பாக்கி முக்கிய இரவுலாம் வீணடிச்சிடும். எந்த இவனேஸ்வரன் இரவுக்குன்னு ஒரு தனியாக வச்சிருக்கிறாங்க. இந்த மாதத்துல தான் புண்ணியமான இரவு, இந்த நாளில் புண்ணியமான இரவு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு இரவும் புண்ணியமானது, ஒவ்வொரு இரவும் பாக்கியமானது. எப்போ நாம் அதில் எப்போ நம்ம உணர்வு பெறுறோமோ, உள்ளட்சம் பெறுறோமோ, பிரார்த்தனை பண்ணுறோமோ, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறோமோ, இரவுன்ட்டு அதிகமாக உரையாடுறோமோ, இரவுன்ட்டு எப்போ நம்ம உறவாடுறோமோ அப்போ அந்த பாக்கியமான இரவு. அப்போ அவர்கள் சொற்ப நேரம் பண்ணி தூங்க மாட்டார்கள். அந்த உள்ளட்சம் அவர்கள் எப்படி சொற்ப நேரம் தூங்கி அந்த சொற்ப நேரம் தூக்கம் போதுமானதாக இருக்கும். நம்ம இப்போ தூங்குதெல்லாம் உடம்புலியில் தூங்குறோம், நிறைய களைப்பில் தூங்குறோம், சோர்வில் தூங்குறோம். ஆனால் இந்த உள்ளச்சமுறைகள் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய சொற்ப நேரம் தூக்கம் போதுமானதாக இருக்கும். இரண்டு பாக்கியத்தை கொடுத்துருவோம். திருப்பி அவங்க வெளிக்கு வரும்போது இப்போ அவர் பாவனை கேட்டவர்களாக இருப்பார்கள். அவர் இரவில் சொற்ப நேரம் அன்றி தூங்க மாட்டார்கள். யாரு? அவர் பின்னுற நேரங்களில் மன்னிப்பு கூறிக்கொண்டே இருப்பார்கள். பின்னுற நேரங்களில் மன்னிப்பு கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் பார்த்தோம் இல்லையா? குறைவாக சிரிங்கள், அதிகமாக அழுகுங்கள். இரவு நேரங்கள் அதிகமாக அழுதவர்களாக இருப்பாங்க. பகல் நேரத்தில் குறைவாக சிரிப்பாங்க, பயபக்தியோட உள்ளட்சத்தோட. வேண்டாமே, இந்த சிரிப்பு மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, இந்த சிரிப்பு மற்றவங்களை பெருமையை தூண்டக்கூடாது, போராமை தூண்டக்கூடாது, இந்த சிரிப்பு மற்றவங்களை மன சங்கடப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த பகலில் நான் சிரித்ததுக்காக இரவில் அதிகமாக அழுகு. எந்த சிரிப்பது? ஆணவ சிரிப்பும், எப்படி கேளிக்கை சிரிப்பும், பிறரை காயப்படுத்த சிரிப்பும், வரம்பீரி சிரிப்பும், பெருமை கொண்ட சிரிப்பும். சரியா? அப்போ பகல் நம்ம செய்ய பாவத்துக்காக இரவில் நீங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. அந்த இரவு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்வாங்க? சொற்ப நேரண்டி அவர் தூங்க மாட்டார்கள், பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள். சரியா? யாரு? தங்கள் இறைவன் வேதனைக்கு அஞ்சுவா இருப்பாரு அவர்கள். 660. அவன்தான் இரவில் உங்களை இறக்க செய்கின்றான். அவன்தான் இரவில் உங்களை இறக்க செய்கின்றான். இன்னும் நீங்கள் பகலில் செய்துவிட்டெல்லாம் அறிகிறான். இப்போ புரியுதா? இரவுல உயிரை கைப்பற்றிக்கிறான், இறக்க செய்கின்றான். பகலில் செய்துவிட்டா அறிகிறான். பகல் நம்ம என்ன பாவம் செஞ்சோம், என்ன புண்ணியம் செஞ்சோம், என்ன காரியம் செஞ்சோம், என்ன வரம் மீறணும், எல்லாத்தையும் அறிகிறான், கணக்கில் வச்சிருக்கான். அப்போ பகல தான் நிறைய பெரும்பாலும் வரம் மீறுறோம், பாவம் செய்கிறோம் இல்லையா? எண்ணம் கெட்டு போகுது, பார்வை கெட்டு போகுது, மனம் கெட்டு போகுது, செயல் கெட்டு போகுது. சரியா? இந்த பகல் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இரவுல மன்னிப்பு கேளுங்கிறான். அவன் தான் இரவில் உங்களை இறக்க செய்கின்றான். இன்னும் நீங்கள் பகல் செய்துவிட்டெல்லாம் அறிகிறான். மீண்டும் உங்களை குறிப்பிட்ட தவணை முடிப்பதற்குள் பகலை எழுப்புகிறான். ஒவ்வொருக்கும் ஒரு தவணை கொடுக்கப்படுறதுல அதை முடிப்பதற்காக பகலை எழுப்புறீங்க. உங்களை குறிப்பிட்ட தவணை முடிப்பதற்காக பகலை எழுப்புகின்றான். பின்னர் உங்களுடைய மீட்சி அவரிடமே இருக்கிறது. அப்பா நீங்கள் செய்தவற்றையே அவன் உங்களுக்கு அறிவிப்பான். யாருடைய தவணை முடிச்சா நிறுத்திக்கிறேங்கிறான். யாருடைய தவணை இன்னும் இருக்குதோ அவரை எழுப்பி விடுறேங்கிறான். இரவு அது இறுதியாக என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு மரணத்துக்கான ஒரு அத்தாட்சி. அந்த இரவு இறுதியாச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் படுக்கிறோம், சண்டை போட்டு படுக்கிறோம், இல்லை கோபமா படுக்கிறோம், இல்லை அன்பா படுக்கிறோம். அந்த இரவு இறுதியாச்சுன்னா, அந்த உறவு இறுதியாச்சுன்னு சொன்னா, அந்த காலம் இறுதியாச்சுன்னு சொன்னா, இனிமேல் நம்ம பாவமணிப்பு கேட்க முடியாதுல்ல, இனியும் புடி தேடி கொள்ள முடியாதுல்ல, இனிமேல் நம்ம அவங்கள்ட்ட பாவமணிப்பு கேட்க முடியாதுல்ல. நான் மனசை காயப்படுத்தேன், மனைவிக்கு மனசை காயப்படுத்துறேன், கணவன் மனசை காயப்படுத்திட்டேன், உறவுகளை ஒருத்தருக்கு பெற்றோருடைய மனசை காயப்படுத்திட்டேன், பிள்ளையுடைய மனசை காயப்படுத்த சங்கடத்தை படுத்துட்டாங்க. ஒருத்தர் எந்திரிக்கல, சங்கடப்படுத்தினவங்களும் எந்திரிக்கல, அதை சங்கடப்படுத்தப்பட்டவங்களை எந்திரிக்கலன்னு சொல்ல என்ன ஆகும்? எவ்வளோ சங்கடம் அது. இது சண்டை போட்டு படுத்துட்டேன், அவங்க எந்திரிக்கலையே, அது எவ்வளோ மனசு எவ்வளோ நோகும் யோசிச்சு பாரு. அப்போ பகல் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை காலம், இரவாக செஞ்சால் உங்களுக்கு புண்ணியத்தை தேடுறதுக்கும் பாவனை கேட்கறதுக்கான ஒரு காலம். அந்த இரவில் அவங்க சொற்ப நேரம் தூங்க மாட்டேன், சொற்ப நேரம் தான் தூக்கும் உங்களுக்கு. அதிக நேரம் பாவனை பண்ணி அதிகமாக அழுகுங்கிறான். பகலில் சிரிச்சிட்டீங்களா, ரைட்டில் அழுகுங்க, வருந்துங்க, அழுகுன்னா அழுக சொல்ல, வருந்துங்க, திருந்துங்க, உணருங்க. சரியா? அப்போ பகல் நீங்கள் செய்துவிட்டால் அறிகிறான். தவணை முடிப்பதற்காக பகல் எழுப்புகிறான். அந்த தவணை முடிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பின்னர் உங்களை மீட்சி அவனையுமே இருக்கிறது. அப்பா நீங்க செய்துவிட்டு கொண்டு அவங்களுக்கு அறிவிப்பான். இப்போ இந்த இரவில் சொற்ப நேரம் தூங்க மாட்டார்கள், இவ்வளவு வசனம் வருது. முதல்ல நம்ம பார்த்தது பாதி விஷயம் மேலே பார்த்தோம் இல்லையா? அதிகமாக அழுங்கள், குறைவா சிரியுங்கள். அது பாவத்தின் காரணமாக, புண்ணியத்தின் காரணமாக. அதே நேரத்தில் இப்போ பாவனை கேட்கறதுக்காக இரவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இரவுல அதிகமாக நீ இரவுட்ட வருந்துங்க, திருந்துங்க, பாவனை கேளுங்க. உங்களுக்கான ஒரு காலம் அது. உங்களுக்கான புண்ணிய தேடிக்கொண்டதுக்கும் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு நேரம். சரியா? 8:11 நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரை உங்களை பொய்த்து கொள்ளுமாறு செய்கிறான். சிறிது நித்திரைங்கிறான், சொற்ப நேரம் தூக்குங்கிறான். நீங்கள் அமைதி அடைவதற்காக, உங்க மனம் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரையை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்கிறான். சிறிது நித்திரைனா புரியுதா? சொற்ப நேர தூக்கத்தை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், சைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும், உங்கள் இருதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன்தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழி செய்கின்றான்.
ஒரு வசனம் படிக்கும்போது எதுக்கு சம்மந்தம் இருக்கா? இரவு சொல்லிட்டான், அது கீழே உங்க வானிலிருந்து மழை பொழிய செய்கிறேங்கிறான். அப்போ இதை சிந்திச்சு பார்க்கணும். இது சிந்தனைக்குதான். குர்ஆன் வந்து சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன். சிந்திச்சாதான் புரியும், விளங்கும். சிந்திக்கலன்னா புரியாது. அப்ப நீங்கள் அமைதி அடைவதற்காக வேணா, உங்கள் மனம் அமைதி அடைவதற்காக அவன் சிறிதொரு நித்திரை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். சொற்ப நேரம் தூக்கத்தை கொடுத்துருக்கேங்கிறான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், உங்களுடைய மனம் தூய்மைப்படுத்துவதற்காகவும், உங்களுடைய எண்ணங்கள் தூய்மைப்படுத்துவதற்காகவும், சைத்தானி தீ எண்ணங்களை உங்கள்கிட்ட நீக்குவதற்காகவும், உங்கள் இதயங்களை பலப்படுத்துவதற்காகவும், அந்த இரவுல பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு சைத்தான்கிட்ட தலாட்ட பாதுகாப்பு தேடணும். எண்ணங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவனே, பாவங்களை மன்னிச்சிருவனே. திருப்பி பகல் மறுபடியும் ஒரு பகல் வருது இல்லையா, அந்த பகலில் நம்ம திருத்திக்கிறதுக்காக தப்பா எழுதிடுவோம். தப்பா எழுதுனதோ மார்க் தப்பா போட்டுருவாங்க. எதுக்கு போடுறாங்க மார்க்கு? திருப்பி நம்ம திருத்திக்கிறதுக்காக தானே. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நிறைய தப்பு இருக்கும், அடிச்சு எழுதுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் தப்பா எழுதுவோம். அப்புறமே தப்பே இல்லாமல் அடிக்காமல் எழுதக்கூடிய மாறணும்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு இரவும் வரும்போதெல்லாம் அடுத்த மறுநாள் வந்து நான் இன்னைக்கு கோவப்படக்கூடாது, இன்னைக்கு பெருமை கொள்ளக்கூடாது, இன்னைக்கு அதிகமாக சிரிக்கக்கூடாது, அதிகமாக காயப்படுத்தக்கூடாது, யாரையும் அழுக வைக்கக்கூடாது, அப்படிங்கிற விஷயங்கள் மாறிக்கிட்டே வரும். சரியா? அப்ப அவன்தான் உங்கள் மீது வானத்திலிருந்து மழை பொழிய செய்கிறேங்கிறான். மழை ஒப்பிடுறான். எப்படி வறண்டு கிடக்கிற பூமி வந்து புதுசா படைக்கப்படுதோ, எப்படி பூமி வறண்டு கிடக்குது, வெடிச்சு போய் கிடக்குது, மழை பெய்யும்போது என்ன ஆகும்? திருப்பி அது உயிர்ப்பிடுது. திருப்பி சரி செடி முளைக்குது, புல் பூண்டு எல்லாம் முளைக்க ஆரம்பிக்குதா இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய இரவுக்கான தூக்கம் எப்படின்னா, பகல நீங்க தேய்மான உடல் உறுப்புகள்லாம் இரவுல தான் புதுப்பிக்கப்படுதுங்க, புதுசா படைக்கப்படுது. இரவு விட்டுறாதீங்க. இரவு அப்படின்னு எப்படி இரவு? கருப்பு வெள்ளை நல்லா தெரியும் தானே. பகல் இரவு நல்லா தெரியும் தானே. சூரியன் உதயமான பகல் உருவாயிருச்சு, சூரியன் அஸ்தமான இரவு வந்துருச்சு. ஆனா சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறமே நம்ம மனுஷன் உலக வாழ்க்கையில மூழ்கி போய் கிடக்கும். இருட்டாயிருச்சு, அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது, விளக்கு பற்ற வைப்பாங்க. விளக்கு பற்ற வச்சாலும் இருட்டாயிருச்சு, சாப்பிடுவாங்க, படுத்துருவாங்க. அன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு லைட்டை போட்டுக்கிட்டு என்ன செய்யறோம்? 12 மணி 1 மணிக்கு அதுக்கப்புறமே சாப்பிடுறது, ஊரை சுத்துறது, வேடிக்கை விளையாட்டுல இருக்கிறது, போனா பார்க்கறது, எல்லா பாக்கியத்தையும் தொலைச்சிடும். இன்னும் பாவம் அதிகமாயிடும். பகல செஞ்ச பாவமே அதிகமா இருக்கு, இரவுல விட அதிக பாவம் செஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா? 4 பேர் சேர்ந்துட்டா உடனே செய்யறோம், விளையாட்டு, வேடிக்கை, பாட்டு கச்சேரி, ஆட்டம் பாட்டம் போட்டுருக்குமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்கு சேரும்போது, உறவுகள் சேரும்போது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு வேடிக்கை ஆகட்டும், என்ன செய்யறோம்? அந்த இரவு பயபக்திக்கானது, இரவு உங்க பாவத்துக்கு மன்னிப்புக்கிறதுக்கானது, இரவு புண்ணிய தேடி கொள்வதற்கானது. அந்த இரவுலையும் பாவம் செய்யணும். பகல செஞ்ச பாவம் போதாது, இரவுலையும் பாவம் செய்யறோம், இரவுலையும் வரம்பிடுறோம், இரவுலையும் அநியாயம் பண்றோம். அப்ப இரவு சொன்னா, இரவு எனக்குரியதுப்பா, எனக்கும் உனக்குமானது, என் பக்கம் திரும்புன்னு சொன்னா என்ன செய்யறோம்? அதையும் மறந்துட்டு, அந்த கொடுத்த அந்த வாய்ப்பையும் மறந்துட்டு இன்னும் வரம்பிடுறோம். இதுதானே இரவுல தானே நிறைய பப்புக்கு போறது, விளையாட்டுக்கு போறது, என்ன கெட்ட பழக்க கெட்ட குணங்கள், சினிமாவுக்கு போறது, இன்னும் 4 பேர் வீட்லயே உட்காந்து பாட்டு கட்சி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் அந்த இரவு நேரம். அவ்வளவு பாவத்தையும் சம்பாதி பகல சம்பாதிச்ச பாவம் பார்த்தான்னு இரவுல வேற பாவம் சம்பாதி. உள்ளச்சம் வேண்டாமா இல்லையா? அப்ப வானிலிருந்து மழை பெய்ய சொன்னபடிதான் அந்த இரவு உங்களை புதுசா படைக்கக்கூடிய, உங்க மனதையும் உங்க உடலையும் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உணர்வையும் புதுசா படைக்கக்கூடிய அந்த இரவு. அந்த இரவும் மழைக்கு ஒப்பிடுறான் இரவன். மறுபடியும் படிங்க. நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரை உங்களை பொழிந்து கொள்ளுமாறு, சொற்ப நேர தூக்கத்தை உங்களை பொழிந்து கொள்ளுமாறு சொல்றான். உங்களை வந்து அடையக்கூடியதுங்கிறான். நீங்க தேடி போக முடியாது. இரவு வரும், அது தூக்கம் வரணும்ல. பகல் வரும், அது விழிக்கணும்ல. அது அவனுடைய கையில தானே இருக்கு. பகல் வந்துருச்சு, விழிக்கல என்ன செய்ய முடியும்? இரவு வந்துருச்சு, தூக்கம் வரலைன்னா அப்போ உங்களை வந்து இரவு அடைய செய்யறேங்கிறான். இரவுல தூக்கத்தை அடைய, நம்மள வந்து காற்று வந்து அடையும், தூக்கம் வந்து அடையும், பசி வந்து அடையும், இரவுடைய அருள் இல்லாம வந்து அடையும். பொருள் தான் நம்ம தேடி போறோம். மனிதன் தேடி போறதுலாம் பொருள் தானே. அப்போ வந்து அடையக்கூடியதை நீங்க தக்க வச்சுக்கோங்க. அப்ப நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரை உங்களை பொழிந்து கொள்ளுமாறு செய்தான். இன்னும் நீங்கள் தூய்மை அடைவதற்காக, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், சைத்தானின் தீ எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும். இரவுல சைத்தான் நெருங்கக்கூடாது. நம்மள பகல தான் நெருங்கிட்டான், வர மீற வச்சுட்டான், பார்வை எண்ணம் கெட்டு போச்சு, வர மீறிட்டோம். இரவுல தூங்க போயிட்டோம், இரவு முகம் திரும்பிட்டோம்னா சைத்தான் வரமாட்டாங்க. சைத்தான் யாரை நெருங்குறான்? உன்னோட நல்லடியார்களை தவிர, உனக்கு நெருக்கமானவர்களை தவிர, உன்னை பிரார்த்திப்பவர்களை தவிர, உனக்கு அஞ்சு கொள்கைகளை தவிர நான் வழிகெடுப்பேங்கிறான். அப்ப இரவுலையாச்சும் இரவு முகம் திரும்பிட்டா, அஞ்சு கொள்ளிட்டா, இரவனை தியானிச்சுக்கிட்டு இருந்தா சைத்தான் நெருங்கமானா நம்மள. அப்பையும் இரவு முகம் திரும்பாம சைத்தான் முகம் திரும்ப சைத்தான் இன்னும் கொஞ்சம் அழிச்சாட்டுக்கு அதிகப்படுத்துறான். சரியா? அப்ப சைத்தானின் எண்ணங்களை, சைத்தான் தீ எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும், உங்கள் இதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன் தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழிய செய்தான். இந்த வசனம் படிக்கும்போது ரெண்டையும் சிந்திச்சு பாரு. 25:64 இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணிந்தவராகவும்
இரவிலும் இறை உணர்வோடு நிறுத்தி நிற்பார்களே அவர்கள். யாரும் உள்ளச்சமுடையவர்கள் தன்னுடைய பாவத்துக்காக தன்னுடைய செயலுக்காக வருந்தவர்களாகவும் திருந்ததுக்காகவும் பாவனை கேட்டவர்களாம் இரவு நேரங்களில் சொற்ப நேரம் தூங்க மாட்டார்கள். ஏன்னா பகல் நிறைய வேலைகள் இருக்குது, இரவு தனிமையாயிட்டோம். இப்போ இறைவனும் நானும், இப்படி இறைவனும் நானும், நானும் இறைவனும். இப்போ இந்த உள்ளச்சம் அதிகமாகும், இப்படி உள்ளச்சம் அதிகமாகும், இறைவன் அதிகமாக பேசுது. நம்ம பிடிச்சமானவன்கிட்ட பேசுவோம்ல, நம்ம நெருக்கமானவன்கிட்ட பேசுவோம்ல, நம்ம நண்பர்கிட்ட பேசுவோம்ல, நமக்கு துன்பமும் கஷ்டம் வரும்போது மன வேதனை வரும்போதெல்லாம் நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட போய் நம்ம ஆதல் தேடுவோமா இல்லையா? அதுவும் குடும்பத்தில் நண்பர்கள்ட்ட அதிகமாக, குடும்பத்தில் நம்ம பெற்றோர்கிட்டயோ அல்லது பிள்ளைகிட்டையோ அல்லது மனைவிட்டோ இவங்களை விட தாண்டி ஒரு நண்பன் வச்சிருப்போம். எப்படி எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்கள்ட்ட ஆதரிக்குவோம், அவங்கள்ட்ட பகிர்ந்துப்போம். இருபது சொன்னா விட்ட நண்பன் என்ன ஆக்கிடுவாங்கிறான், நான் தான் அவங்க நண்பங்கிறேன், நெருக்கமானவங்கிறான். கொரோனா நண்பன்ற வார்த்தை பயன்படுத்துறான், அல்லாவும் அவருடைய தூதரும் உங்க விட்ட நண்பருங்கிறான். ஏன்? நீங்க நண்பன் ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அவர்களும் மனிதர்கள் தான், பலகீனமானவர் தான். நீங்க எதெல்லாம் நம்பி சொல்றீங்களோ அவங்க திருப்பி மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. நீங்க எதெல்லாம் நம்பி சொல்றீங்களோ அது உங்க பலகீனத்தை பயன்படுத்திக் கொள்வாங்க. மனிதன் பலகீனமானவன் தான். யாரை நம்பியும் இரண்டு தவிர யாரும் நம்பிடாதீங்க இல்லையா? அப்படி நீங்க நம்பி சொல்லும் போது உங்களுடைய பலகீனத்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. அதில் என்னை நம்புங்க, இப்படி அந்தரங்கமாகவும் பணிவாகவும் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களை விட்ட நண்பன் அல்லாவும் தூதுரும். அதனால அந்த இறைவன்கிட்ட நண்பன்கிட்ட நெருக்கமானவன்கிட்ட அதிகமாக பேசணும். எப்போ? இரவு நேரங்கள்ல தனிமையில் இருக்கும்போது. சரியா? இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணிந்தவர்களாக இரவிலும் இறை உணவு நிறுத்தி நிற்பார்களே அவர்கள் சொற்ப நேரம் படி தூங்க மாட்டார்கள். சரியா? அவங்க என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க? 3:135 தவிர மானக்கேடான ஏதேனும் செயலை அவர்கள் செய்துவிட்டால், இப்படி தவிர மானக்கேடான மனதுக்கேடான ஏதேனும் செயலை அவர்கள் செய்துவிட்டால், எந்த காரியம் அவர் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அல்லது தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் அல்லாவை நினைத்து தங்கள் குற்றங்களுக்காக நிறைவு தேடுவார்கள், மன்னிப்பு தேடுவார்கள். தவறிட்டேன், எப்படி இப்ப அல்லாஹ் நினைச்சு அந்த பாவத்துக்காக இரண்டு மன்னிப்பவனே, கருணையாளனே, இறக்க முடியவனே, நான் வரமீறிட்டேன், தவறு செஞ்சுட்டேன், இணை வச்சுட்டேன் இல்லையா, அதிகமா சிரிச்சுட்டேன், ஆணவம் கொண்டுட்டேன், அழிச்சாட்டியம் பண்ணிட்டேன், பிறரை காயப்படுத்திட்டேன், ஏதோ விதத்துல அவருடைய செஞ்ச செயலுக்காக தவிர மானக்கேடான ஏதேனும் செயலை அவர்கள் செய்து விட்டாலும் அல்லது தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும், பிறகு தீங்கு வைத்தாலும் சொல்லி தமக்கு தாமே தீங்கு கொண்டாலும் உடனே அவர் அல்லாவை நினைத்தாலும் அவன் கருணையை நினைத்து, அவன் இறக்கத்தை நினைத்து, அவன் மன்னிப்பை நினைத்து, பண்பு அல்லாஹ் நினைக்கிறேன் அவனுடைய பண்பை நினைக்கிறது. மன்னிப்பவன், கருணையாளன், இரக்கமுடையவன், உதவி செய்வன், பாதுகாப்பவன், அனைத்து பண்பும் அவனுக்குரியது இல்லையா? அப்ப அல்லாஹ் நினைத்து தங்கள் குற்றங்களுக்காக தங்களுடைய செயலுக்காக நிறைவை தேடுவார்கள், மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாவை தவிர யார் குற்றங்களை நிரூபிக்க முடியும், மன்னிக்க முடியும்? அல்லாவை தவிர உங்களுக்கு குற்றங்களை யார் மன்னிக்க முடியும்? சரியா? மேலும் அவர் அறிந்து கொண்டு தங்கள் செயலில் பிடிவாதமாக இருந்து விட மாட்டார்கள். அறிந்து கொண்டு தன்னுடைய செயலில் பிடிவாதம் நான் சரிதான், நான் இறந்துட்டு பாவம் செய்யல, எந்த அநியாயம் பண்ணல அப்படின்னு சொல்லி தவறு ஒத்துப்பாங்க, பணிவுடையவராக இருப்பாங்க. நம்மளை யாராவது சுட்டி காட்டினா அவங்களுடைய பாவம், நீ ரொம்ப கோபக்காரனா இருக்க, நீ வரமீறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா உடனே அவன் பணிஞ்சிடும், இறைவனுக்காக பணிஞ்சிடும், அவனுடைய தவறை உணர ஆரம்பிச்சிடும். சரியா? நியாயப்படுத்த மாட்டான். அத்தகைய கூலி அவருடைய இறைவிடத்தில் மன்னிப்பும் சோனபதிகளும் ஆகும். 3:136 யார் இந்த மாதிரி இரண்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ, தான் தவறை உணர்ந்து கேட்கிறாங்களோ, அத்தகைய கூலி அவருடைய இறைவிடத்தில் இறைவனமிருந்து மன்னிப்பும் சோனபதிகளும் ஆகும். அப்படி நிறைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள். இத்தகைய செயல்களை செய்வரின் கூலி நல்லதாக இருக்கிறது. சரியா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? குறைவாக சிரிகள், அதிகமாக அழுங்கள். இப்ப அதுக்கு பரிகாரமா என்ன செய்யறோம்? இரவு நேரங்கள்ல சொற்ப நேரம் அவர் தூக்க மாட்டார், தான் குற்றத்துக்காக பாவத்துக்காக மன்னிப்பு தேடிகளா இருப்பார்கள். சரியா? 39:9 அத்தியாயம் 39:9 எவர் மறுமை அஞ்சி தன் இறைவனுடைய கருணை ஆதரவு வைத்து, மறுமை அஞ்சணும். மறுமை என்ன? இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, இறந்ததுக்கு அப்புறம் பாவமன்னிப்பு கிடையாது, இறந்ததுக்கு அப்புறம் புண்ணியம் தர முடியாது, அங்கே சிவாரசம் கிடையாது, அங்கே எந்த பரிகாரமும் செய்ய முடியாது. அப்ப இந்த நாள் இருக்கிற வரைக்கும் தான், இங்க இருக்கிற வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் தான். அதுக்குள்ள மன்னிப்பு கேட்கணுமே, மன்னிக்கப்படணுமே, புண்ணியம் தேடிக்கணுமே, அப்படித்தானே? இறந்ததுக்கு அப்புறம் பாத்தியா ஓதுறேன், மௌலூது ஓதுறேன், பரிகாரம் செய்யறேன், தீட்சை கொடுக்குறேன், அப்படி விதி பண்றேன், இது எல்லாமே சடங்கு. எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு நன்மையும் யாரும் செய்ய முடியாது, அப்படித்தானே? அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. அதில் வாரங்காலங்களில் தன்னுடைய தவற உணர்ந்துட்டு ஒத்துக்கிட்டு இரண்ட மன்னிப்பு கேட்டு இங்க பாவத்தை மன்னிக்கப்பட்டால் புண்ணியம் கிடைச்சிடும். பாவத்தை மன்னிக்கப்படாம, பாவத்தை உணராம நான் புண்ணியம் தேடவே முடியாது.
இல்லையா? வருடத்தில் ஒரு முறை இருமுறையோ ஒரு சோதிக்கப்பட என்பதை அவர் பார்க்கவில்லையா? ஆயினும் அவன் வருந்துவதில்லை திருந்துவதில்லைங்கிறான். அப்ப எவர் மறுமையை அஞ்சு தன் இறைவனுடைய கருணை ஆதரவு வைத்து, இறைவனுடைய கருணை ஆதரவு வைங்கிறான், மன்னிப்பு ஆதரவு வைங்கிறான். புரியுதா? கருணை என்ன? அவருடைய மன்னிப்பை ஆதரவு வைத்து, கருணை ஆதரவு வைத்து, இரவு நேரங்களில் இறைவனுக்கு முற்றிலும் பணிந்தவராக, இரவு நேரங்களில் தனியா இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது முற்றிலும் பணிந்தவராகவும் உறுதியுடனும் நிலைத்து நிற்கிறார்களோ அவர் ஆவாரார். நீர் கூறும் அறிந்தோரும் அறியாரும் சமமாவாரா? அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? நிச்சயமா நல்ல அறிவை தவிர சிந்தித்து உணர்வு பெற மாட்டார்கள். உணர்வு பெறுவர் தான் நல்ல அறிவுடையவரோ சிந்தித்து உணர்வு பெறுவதுதான். இந்த நல்லறிவு என்ன? ஞானம் பெறக்கூடியவர். என்ன சிந்திக்கிறது? இந்த இரவு நேரம் நமக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம், இறைவனுக்கு நமக்குமான நெருக்கமான ஒரு நேரம் அது. அப்ப இரவு நேரங்கள் அதிக நேரம் அந்த இறைவனை தியானிக்கிறதும், பார்த்து மன்னிப்பு கேட்கறதும், ஞானத்தை கேட்கறதும், அருளை கேட்கறதும், இதெல்லாம் நம்ம இறைவன் கேட்கக்கூடிய அந்த நேரம் அது. ஒவ்வொரு இரவும் சரி, யாரும் இரவு வீணடிச்சிடக்கூடாது, விரையம் பண்ணிடக்கூடாது. பகல்ல செய்த பாவத்துக்கு இரவுல மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா அந்த இரவு இறுதியாச்சுன்னா அந்த மன்னிப்பு நமக்கு நன்மையா மாறிடும். விட்டுட்டோம்னு சொன்னா அந்த இரவு இறுதியாச்சுன்னா நம்ம பாவத்தை நம்மளுடைய சோதனையா மாறிடும். அப்படித்தானே? ஏன்னா இறந்ததுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாதுங்கிறது நல்லா புரிஞ்சு. இறந்ததுக்கப்புறம் மன்னிப்பும் கிடையாது, சிபாரிசும் கிடையாது, புண்ணியம் தேடிக்கொள்ளவும் முடியாது. வாழுங்காலம் மன்னிப்பு தருவதற்கான காலம், கருணையின் காலவாசம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம் கருணையின் காலவாசம். நீங்க செய்த தவறு உடனுக்குடன் பிடிப்பா இருந்தா உலகத்துல ஒரு உயிர்னு மிஞ்சிருக்காங்கிறான். நான் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இன்னும் மன்னிக்க வேண்டிய வாழ வச்சுட்டு இருக்கேன். இப்ப நம்ம இப்ப இருக்க தருணம், இப்ப இருக்க காலம் மன்னிப்பு கேட்கக்கூடிய கருணையின் காலவாசம். சரியா? அதனால நம்ம என்ன பார்த்தப்ப அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக. யாரை சொல்றான்? யார் வரம் மீறுறாங்களோ, பெருமை கொள்றாங்களோ, பிறரை காயப்படுத்துறாங்களோ, உலக வாழ்க்கையில மூழ்கி போய் தன்னுடைய அலட்சாட்டியங்களையும் மகிழ்ச்சியிலையும் கொடுக்குறாங்களோ அவள் குறைவாக சிரிக்கட்டும். நிறைய பாவம் இருக்குது, அதிகமாக வருந்தட்டும். அழுகட்டும்னா வருந்தட்டும், அதிகமாக பாவத்தை மன்னிக்க. அது இரவு நேரங்களில் தான் உங்களுக்கு பாக்கி மிக்க நேரம். அது புண்ணியம் தேடக்கூடிய நேரம், அது பாவம் மன்னிக்கூடிய நேரம். அவர் சொற்ப நேரம் பண்ணி தூங்க மாட்டார்கள். இரவில் உங்களுடைய பாக்கியங்களை கேளுங்க, உங்களுடைய விருப்பத்தை அடையுங்க. நிச்சயமா இரவு நமக்கு பாக்கியமானதாக இருக்குன்றது இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். சொற்ப நேரம் பண்ணி தூங்க மாட்டாருங்கன்னா யாரை சொல்றான்? இறைவன் பயபக்தியோட சொல்றான். இறைவனுக்கு அஞ்சியவாள் இருப்பா அவர்களே சொல்றான் இல்லையா? அதுல நம்ம இருக்கணும்ல. அதனால ஒவ்வொரு இரவும் நமக்கு பாக்கியமானது, பாவத்துக்கு மன்னிக்கக்கூடிய நாள் நேரம் அது, புண்ணியம் தரக்கூடிய நேரம் அது. அதனால இரவு சொற்ப நேரம் பண்ணி தூங்க மாட்டார்கள். நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம்? ஆமா, சொற்ப நேரம் தான் தூங்குறோம், நான் கொஞ்ச நேரம் தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? தூக்கமே பத்தலைங்க, 12 மணிக்கு தான் படுக்கிறோம். இறைவன் அதை சொல்ல, நீங்க பொருளீட்டிட்டும் பாவத்தை சம்பாதிச்சுட்டு வந்து இன்னும் தூங்காம இருக்குது இல்லை. பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு புண்ணியத்தை சம்பாதிக்கான சொல்றேன் இவன். சரியா? அதில் எங்கள் இறைவனே எங்களையும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களையும் குடும்பத்தாரையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. நாங்கள் அதிகம் வருந்தக்கூடியவர்களாகவும் அதிகம் பாவமணிப்பக்கூடியவர்களாகவும் உங்களுடைய பொறுத்தத்தை அடையக்கூடியவர்களாகவும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொள்வாயாக. இரவு பாக்கியமானதை ஆக்கி வைப்பாயாக. ஒவ்வொரு இரவையும் நாங்கள் பாக்கியத்தை தேடிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் மறுமைக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமா நீங்கள் மீது இறக்க முடியும் கருவினாலும் எல்லா புகழும் எங்களுக்கு வேதத்தை கொண்டு வழிநடத்திய அதை வாழக்கூடிய எல்லா பொறுப்பும் உன்னிடமே இருக்கிறது. ஒன்றை ஒப்படைக்கிறோம், உன்னே வணிகம் உன்னிடமே உதவிக்கிறோம். புரிஞ்ச அன்னைக்கு எல்லா போகும். நல்ல சொற்ப நேரம் தூங்கி தலைப்பை வந்து சொற்ப நேரம் தூங்க மாட்டார்கள், அதிகமாக அழுகுகள், குறைவாக சிரியுங்கள். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஆனால் வெவ்வேறு வசனமாக இருக்கும், வெவ்வேறு வார்த்தைகளாக இருக்கும். அதிகமாக அழுகுதையும் சிரிக்க ஒன்று இருக்குது, இங்கே வந்து சொற்பனை தூக்க மாட்டாங்க. ரெண்டையும் பாருங்க, குரானை ஒன்று அப்படியே பாருங்க, எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. குரான் படிக்கும்போது ஒரு வசனம் இன்னொரு வசனம் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும். சரியா? எல்லா போலமான எல்லா போலும் இறைவனுக்கு